السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وعامرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. அன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பெரும் கருணை கிருபை அல்லாஹ் நம்மை மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷேഖமார்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை நமக்கு கற்றுக் கொடுப்பதிலேயே தன் வாழ்நாள் முழுவதையும் செலவு செய்கிறார். கலிமாவுடைய தாற்பயங்களையே தான் கூறிக்கொண்டிருக்கிறார். வேறு சப்ஜெக்டுக்கு போகிறதே கிடையாது. என்ன காரணம்? சப்ஜெக்ட் நிறையா இருக்கே, பேசலாம்ல. முன்ஜியாத் முஹ்லிகாத், தொழுகையின் சிறப்பு, நோன்பின் சிறப்பு, ஜக்காத்தின் சிறப்பு, ஹஜ்ஜின் சிறப்பு, வரிசை எவ்வளோ இருக்குது. முஹ்லிகாத் ஹசது, ஹிக்குது, குரோதம், விரோதம், தற்பெருமை, உஜுபாத், எவ்வளவோ இருக்குது. தன்னை பெரிதாக கருதல், இவ்வளவோ இருக்கு இல்லையா? இதை பற்றியெல்லாம் மசாயல்கள் நிறையா இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒன்று பேசினாலே வருஷமெல்லாம் பேசலாம். அவ்வளோ செய்திகள் இருக்குது. இதை விட்டுட்டு ஏன் லா இலாஹ இல்லல்லாஹ்வே சொல்கிறாங்க, கலிமாவே ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நல்லா விளங்கிங்க. முன்ஜியாத்துனா நல்ல செயல்கள், நம்மை அல்லாஹ் இடத்துல வெற்றி தரக்கூடிய செயல்கள். நற்காரியம். யார் அங்கே பேசுவது? யாருமா? முன்ஜியாத்தில் அல்லாஹின் பக்கம் நம்மை நெருக்கி வைக்கக்கூடியவைகள். உட்காரு. அல்லாஹின் பக்கம் நம்மை பெற்றுத்தரக்கூடியவைகளில் ஆக மேலானது, ஆக உச்சகட்டமானது லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் தான் இலாஹ் என்று சொல்வது. முஹ்லிகாத்தில் மனிதனை நரகில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய, அழிவில் ஆக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய வருத்தத்தை பெற்றுத்தரக்கூடியவைகளில் ஆக மட்டமானது, ஆக கீழானது, ஆக கேடு கெட்டது ஷிர்க். கலிமாவுக்கு நேர் மாற்றமாக பேசுறது. அப்போ முஹ்லிகாத்தில் ஆக கெட்டது எதுங்க? முன்ஜியாத்தில் ஆக உயர்ந்ததுங்க தௌஹீத். கலிமா தௌஹீத். ஆக உயர்ந்தது தௌஹீது. பெருமானே சொல்லியிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈமான் 72 கிளை, அலாஹா அதில் உள்ளது மேலானது எதுங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். சரி, இது மேலானது கலிமா. மற்றவைகள்லாம் இதற்கு அடுத்தடுத்து இருக்குதான் செய்து. மற்றவைகளை பற்றியும் பேசலாமே அப்படின்னு கேட்டால் நல்லா விளங்கிங்க. ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹுடைய
அறிவு வந்துருச்சுன்னா, கலிமாவை விளங்கிட்டான்னு சொன்னால் எல்லா நல்ல சிஃபத்துகளும் ஒன்றொன்னா அவன்கிட்ட குடியேற ஆரம்பிச்சது. அதை பற்றி யாரும் பயானே செய்ய தேவையில்லை, தானாக அவன்கிட்ட குடி வந்துடும். ஒன்றொன்னா குடி வந்துடும், ஒவ்வொரு தன்மையாக குடி வந்துடும். எத்தனை நல்ல தன்மை இருக்கோ குடி வந்துடும். ஒரு மனிதன்கிட்ட ஷிர்க்கு கல்பில் இருக்கு, கலிமாவுக்கு மாற்றமா தன்னை சாஹிபுல் உலூஹியத்து உடையவனாக விளங்குறான். உதூத் சிஃபாத் அஃபால் ஆசார் தன்னிடம் இருப்பதாக விளங்குறான். ஜி ஷிர்க் இருக்குன்னு சொன்னால் எல்லா கெட்ட குணங்களும் ஒன்று ஒன்றா அவன்கிட்ட குடி ஆரம்பிச்சு. எல்லா கெட்ட குணங்களும் குடி வந்துடும் ஷிர்க் கல்பில் இருந்துச்சுன்னா. ஷிர்க்கை எடுத்துட்டான், மற்ற கெட்ட குணங்களுடைய தீய சிஃபத்துக்களை அவன்கிட்ட பயான் செய்யவே தேவையில்லை, அவனா விட்டுருவான், தானா விட்டுருவான் பை. அதே மாதிரி தௌஹீத் ஒருத்தனை வந்துருச்சு, லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கிட்டான், அல்லாஹ் தான் இலாஹ்னு விளங்கிட்டான், அல்லாஹ்வுடைய உலூஹியத்தை விளங்கிட்டான். லா மௌஜூத இல்லல்லா, லா மஷ்ஹூத இல்லல்லா, லா மக்சூத இல்லல்லா, லா நாஃபி இல்லல்லா, லா லார இல்லல்லா விளங்கிட்டான். தௌஹீது. மற்ற நல்ல குணங்களை இவனுக்கு சொல்லித்தர வேண்டும் அவசியமே இல்லை. பணிவு உயர்வு, அன்பு காட்டுவதின் உயர்வு, இதெல்லாம் அவனுக்கு பாடம் நடத்தணும் அவசியம் இல்லை. அவன் எப்போ அன்பு சாஃபாக்கள் மௌலாவை பார்த்தானோ தலை குனிஞ்சிரும் அப்படியே கீழே. லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்குற ஒருத்தன் அவன்கிட்ட நீ அவன்கிட்ட பணிவை உண்டாக்கணும்னு ஆசைப்படுற, பெருமையாக இருக்கிறான். அவன்கிட்ட போய் நீ பணிவை பற்றி ரொம்ப நேரம் 1.5 மணி நேரம் பயன் செய்கிற. பாருங்க, ரசூலுல்லாஹி மன் தவாதா லில்லாஹி ரஃபஅஹுல்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக பணிந்தார்களோ அல்லாஹ் அவனை உயர்த்துவான். தவாது ஹதீஸாக வருது இல்லை பை, எல்லாம் பயான் செஞ்சு ஹதீஸில் கொண்டு பலன்சுங்களா எல்லாம் பயான் செஞ்சு முடிக்கிற, இவ்வளோ தான் உனக்கு தெரியும், அதுக்கு மேலே 4 தெரியும், எனக்கு எக்ஸ்ட்ரா தெரியும். நான் அந்த தலைப்பை வரைக்கும் 4-5 மேடையில் பேசிட்டேன். எனக்கு சொல்ல வர்ற பேட வந்துட்டேன். நீ எப்போ பட்டம் வாங்கினது? 90? நான் 80. எங்கிட்டே பேச வர பேட அப்படின்றோம். விளைஞ்சுங்களா? அதாவது பணிவின் சிறப்பை பற்றி நீ எவ்வளோ தான் சொன்னாலும் பணி வருமா? வராது. நான் ஏன் பணியணும்? விளைஞ்சுங்களா? தரீக்கத்து வந்து இல்முல் ஹாலை உண்டாக்குறது தான் தரீக்கத்து. சஹாபாக்கள்லாம் எப்படியாப்பட்ட கர்வம் நிற்கவங்க, எப்படியாப்பட்ட ஈகோன்னு சொல்லுவாங்கள்ல, ஈகோவில் சொல்ல வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செய்தி விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவர் வீட்டுக்கோழி அவர் வீட்டுக்கோழி மேய்ஞ்சிருச்சு எப்படி இங்கே வந்துச்சு? சரிங்க, தெரியாமல் வந்துருச்சுங்க, நம்ம நாளைக்கு வராமல் பார்த்தீங்க, இந்த பிள்ளை கோழி உள்ளே கட்டி போடு, பிரச்சனை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். பக்கத்து வீடுமாலா இவர் வீட்டு கோழி மேயுமா, அங்கே போய் அவங்க வீட்டு கோழியில் மேய, எங்கள் வீட்டு கோழில் வந்து மேயுதுங்க, இங்கே வந்து மலம் ஜாமம் கழிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நாங்கள் அப்படியா? சரி சாரி, இந்த கோழி உள்ளே கட்டுப்பா, உள்ளே வச்சுருங்க, அதை நானே வராமல் பார்த்துக்குறோம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா முடிஞ்சு போச்சு பிரச்சனை. அது விடுங்க, கோழிலாம் ஒரு பிரச்சனை, நானே கழுவி விட்டுறாங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனைங்களா? நாளைக்கு உங்கள் கோழி எங்கள் வீட்டில் மேலே சொல்லுங்கள், அதெல்லாம் கோழிக்கு எனக்கு நமக்கு இருக்கிற மாதிரி கோழிக்கு இல்லையா அப்படின்னா தமாஷா பேசி முடிச்சிடலாம். அது இந்த கோழி நீங்களே வச்சுங்க, ஹதியா விடு, 250 ரூபா அதை வச்சுக்க போப்பா, ஏதோ பிரச்சனையா அப்படின்னா ஈஸியாக இவ்வளோ சால்வ் பண்ணுற வழி இருக்குது. இது அங்கே போய் மேய்ஞ்சுன்னு அவர் சொல்ல, அவர் உங்கள் வீட்டு கோழி எங்கள் வீட்டு கொள்ளையில் மேயுது அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு குறைஞ்சி போயிட்டேன், நீ ஒரு இன்ச்சு குறைஞ்சிட்டேன், எங்கள் கோழி வந்து உங்கள் இதில் மேய்ஞ்ச உடனே போயா வந்துட்டான், நாளைக்கு வந்து பார்க்கட்டும், மனுஷன் கொண்டே போடுறேன் இந்த கோழியை. அவனுக்கு கொஞ்சம் ஏற நினச்சிக்கலாம். நீ கோழியில் கை வையன், கோழி மேலே கை வச்சு பாரு, ஒரு சரித்திரத்தில் ஒரு பேரை என்ன மாக்கிறேன், குடலை உருவி போடுவேன், என் கோழி மேலே கை வச்சு பாருங்க அப்படி இவன் சொல்ல பப்பன்டா. எவன்டா வருவான்? உங்களுடைய மொத்த சாதியை வர சொல்கிற பார்க்கலாம், 500 பேர் வர சொல்கிறா, சண்டை முத்தி கட்டி பொறிச்சு போடுறாங்க எங்கே நடுத்தருவில், எல்லாமே வாழு கத்தியில் வச்சுருப்பாங்க, குத்தி விட்டான் அடுத்து, டே நம்மளால் குத்திட்டான்டா, டே எங்கே பார்த்தாலும் அவங்கிறது வந்துட்டான். அப்போ ஆரம்பித்தா 110 வருஷம் நினைச்சான்.
ஒரு கோழி இந்த பக்கம் பல ஆயிரம் பேர் போயிட்டான், அந்த பக்கம் அப்படி இனமாக சண்டை ஓய்து திரும்ப அப்படி புகஞ்சிக்கிட்டே இருக்கும், திரும்ப ஆரம்பிக்கும். கோழி மேய்ஞ்ச சண்டை எப்படி ஹீரத்து இருக்கும் பாருங்க உங்களுக்கு. இப்படி விட்டு கொடுக்காம வாழ்ந்த சஹாபாக்கள் என்னை விட மேலே எவன்டா வருவான், எங்கள் ஜாதி என்ன, நான் யார், நான் எப்படி, ஜாதி பற்றி ஒருத்தன் குறை பேசிட்டான்னா சண்டைக்கு போகிறது அவன்கிட்ட, அவனை பற்றி குறை பேசிட்டான். அப்படி ஹீரத்து ரோஷம், சின்ன சின்ன ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை, பல வருடங்கள் போர் 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 புரிஞ்சுங்களா. அந்த மாதிரி வாழ்ந்த சஹாபாக்கள் எப்படி அல்ல பணி களிமா உள்ளே வந்து எப்படி பணிஞ்சிட்டாங்க அவங்க. அந்த ஜி அழுகுறாங்க, தேம்பி தேம்பி அழுகுறாங்க. ஜி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வலஸ்தும் பி கைரின் மின்கும், என்னை நீங்கள் ஹிலாஃபத்தில் கொண்டு விட்டீங்க, அது நான் உங்களில் எல்லோரோட மேலானவனாக என்னை கருதவில்லை. அம்மா பாத் ஹிலாஃபத்தை ஏறணுன்னா முதல்ல மேடையில் பேன் பேசுகிறாங்க. ஐயோஹன்னாஸ் மக்களே, ஃபஇன்னி கது உல்லீது அலைக்கும், இன்று உங்கள் பொறுப்பு என்னிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வலஸ்து பி கைரிக்கும், உங்கள் மேலானவனாக ஒருபோதும் நான் இல்லவே இல்லை அப்படின்னு அழுகுறாங்க. யாருங்க? அபூபக்கர். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்போ அபூபக்கர் நாயத்தை நினைக்கும் போது, அபூபக்கர் சய்யிதுனா, அபூபக்கர் எங்கள் எஜமானவங்க, எங்கள் தலைவர் அப்படின்னு சொன்ன மட்டும் இல்லை, வஅதக சய்யிதனா, எங்கள் தலைவர் எங்கள் எஜமான பிலால் நாயத்தை உரிமை விட்டவங்க. இது பிலால் நாயத்தை சய்யிதனான்னு சொல்லுவோம். எப்போ கூப்பிட்டாலும் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அடிமையிலும் கீழான அடிமையாக இருந்து அடி வாங்கி உதவி வாங்கி முதுகெல்லாம் புண்ணா போய் கடைசியாக அபூபக்கர் நாயகம் உரிமை விட்டவர்கள் பிலால் நாயகம். அவங்க காசு கொடுத்து வாங்குவாங்க. உமர் கத்தாப் நாயகம் உயர்ந்த பரம்பரை, ராஜ பரம்பரை, மன்னர் தலைவர், அவங்க நாட்டின் தலைவர். எப்போ சொன்னாலும் அபூபக்கர் சய்யிதுனா வஅதக சய்யிதனா, சையதுனா பிலால், சையதுனா பிலால், எஜமான் பிலால் நாயகமே வாங்க, எங்கள் எஜமானே வாங்க, எங்கள் எஜமானே வாங்கன்னு தான் கூப்பிட்டாங்க. ஜி பிலால் நாயக் தன் தலைவர் ஆக்கிட்டாங்க. அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய குலாம், ஆனால் நானும் அவங்க குலாம். ஜி அபூபக்கர் உமர் அபூபக்கர் சய்யிதுனா வஅதக சய்யிதுனா, முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ், புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். கான உமர் யகூல் அபூபக்கர் சய்யிதுனா வஅதக சய்யிதுனா யானி பிலாலன், புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். ஜி யாரா ஜாபிர் பின் அப்துல்லா ரிவாயத் செய்றாங்க. எப்பவுமே பிலால் நாயக் எப்படி கூடுவாங்க, சய்யிதுனா எஜமான் வாங்க, எங்கள் தலைவரே வாங்க, எங்கள் எஜமானே எங்கள் சய்யிதே வாங்க, தலைவா வாங்க, வாங்க தலைவா, தலைவரே வாங்கன்னு தான் கூடுவாங்க. எப்படி இது பணி வந்துச்சு, பணிவின் சிறப்புன்னு பெருமான் ரசூலுல்லாஹ் சொன்னோம், பயான் செஞ்செல்லாம் கேட்டதுனாலயா. எப்போ லா இலாஹ இல்லா உள்ளு போயிடுச்சோ, மஸ்ஹரே இலாஹா எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களோ, ஜி ஜஹான் பி பஸ்ம் மே பைட்டே துமாரே பேஷே நஜர் பைட்டே, இறைவா அகில உலகத்தில் எங்கே நாங்கள் அமர்ந்தாலும் துமாரே பேஷே நஜர் பைட்டே, உன் முன்னால் தானே அமர்ந்திருக்கிறோம். ஜி நாங்கள் ஏற இன்னொன்று பார்க்கறதே கிடையாது. நாங்கள் ஜி கைரே खुदा नजर से हटे बस खुदा மாசிவல்ல என் கண்ணை விட்டு போயிடுச்சு. கைரே खुदा नजर से हटे बस खुदा रहे, மௌலா வந்துருச்சு. அப்ப பிலால் நாயகம் சய்யிதா தலைவரா தெரியுறாங்க. பிலா அபூபக்கர் சய்யிதுனா வஅதக சய்யிதுனா, ஜி எங்கள் தலைவரை அல்லவா விடுதலை செய்திருக்கிறார்கள் அவங்க. ஜி ரசூலுல்லாஹ்வுடைய குலாம்னு சொல்லி எங்களுக்கு என்ன தகுதி, ரசூலுல்லாஹ்வுடைய குலாம்களுடைய குலாம் என்ற பாக்கியம் கிடைச்சாலே பத்தாதா எங்களுக்கு, பிலால் நாயகத்துடைய குலாம் பாக்கியம் கிடைச்சா பத்தாதா. மேராஜ் ஹஸ்த் கிதாபே குலாமே முஹம்மதி, மனம் குலாமே அதுனா பிலாலே முஹம்மதி. நான் ரசூலுல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லிக் கொள்வதற்கு எனக்கு என்னப்பா தகுதி இருக்கிறது. ஜி நான் பெருமானாருடைய அடிமையாகிய பிலால் நாயகம் இருந்தாங்களே, அவர்களின் அடிமைகள் ஆக கீழான ஒரு அடிமை. அடிமைகளின் அடிமை அந்த பாக்கியம் கிடைச்சா பத்தாதா. எப்படி இந்த வந்துச்சு, தௌஹீத் உள்ள வந்துருச்சு, லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ள வந்தவொன்னே வ இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹௌனன், பூமியிலே தலை தாழ்த்தி நடந்து கொண்டிருப்பார்கள். இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹௌனா, விளங்குங்களா, தலை தாழ்த்தி நடப்போம். ஏன் அந்த பணி வந்துச்சு, ஏன் பணி வந்துச்சுன்னு கேட்டால், தன்னுடைய இல்லாமையும் இயலாமையும் ஒன்றுக்கும் ஆகாமையும்
அவன் கண்ணு முன்னாடி வந்துருச்சு. தான் என்னத்தை போய் பெருமை அடிக்கின்ற என்ன இருக்குது? தாத்தில் அதம் சிஃபாத்தில் நாக்கில் சஃபாரில் மஜ்பூர் ஆசாரில் மொத்தாஜ். நான் போய் பெருமை அடிக்கின்ற என்ன இருக்குது? தன் தஹரிக்கல் அரந்த வலன் தபுலுகள் ஜிபால தூலா விளைஞ்சுங்களா என்ற என்ன பெருமை அடிக்கிறது? பார்க்குற வஸ்துக்கெல்லாம் அல்லாவுடைய உஜூத் சிஃபாத்தை பார்க்குறாரு. அவர் மௌலா மௌலா மௌலான்னு பார்க்குறாரு. தானாக பணி வந்துடும், தலை கீழே போயிடணும், தலை தாழ்ந்துடணும் அவர்கிட்ட. விளைஞ்சுங்களா? அல்லாஹு அக்பர். பணி சொல்லி தராது, சொல்லி வராது, பணிவின் சிறப்பை பயன் செஞ்சு வராது. இது மௌலா ஷூ செஞ்சால் தானாக வந்துடும். விளைஞ்சுங்களா? ஒரு ஹலாலை சாப்பிடுங்கள், ஹராமை சாப்பிடாதீர்கள்னு வருஷக்கணக்காக பயான் செய்ய, பயான் கேட்டு தின்றுருப்பான் ஹராமா. என் ஷேகநாத்துடைய சில முரீதிகள் பார்த்துருக்குறேன். எந்த வாசு நசீதிகளும் என் ஷேகநாத் லா இலாஹா இல்லல்லாஹ் பயான் கேட்டவங்க தான் வந்து என்கிட்ட அழுகுறாங்க. சர்க்கார், நான் இந்த வருஷத்தில் சில பேர்ட்டு 2-3 காசு கடன் வாங்கியிருந்தேன், அதை நாங்கள் இன்னும் கொடுக்கல, எப்படி கொண்டு போய் கொடுத்துட்றதா அவங்களுக்கு சொல்லி. அவங்களே மறந்துருப்பாங்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, சமாதானப்படுத்தி கொடுத்துட்டு வந்துடும். ஒரு மனுஷர் வந்து, நான் இந்த நபர்கிட்ட பாம்பாயில் வேலை செஞ்ச காலத்தில் ஒரு 500 ரூபா வாங்கியிருந்தேன் சர்க்கார், அதை கொடுக்க மறந்துட்டேன், அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல, அதுக்கும் எல்லாம் என்னை கேள்வி கேட்பான். நான் கேட்க தான் செய்வான். அலா இல்லை தைன், நான் எப்படி தான் நிறைவேற்றுறது? போய் கொடு, கிளம்பிட்டார். இங்கேருந்து பாம்பே போயிட்டு 3000 ரூபா ஆகும். போய் தேடி கொடுத்து வந்திருக்கிறார். 500 ரூபாய்க்கு வேண்டி 3000 செலவு பண்ணி. அவர் ஃபோன் இல்லை, அட்ரஸ் இல்லை, அவர் வீடு மட்டும் தெரியும், போய் கொடுத்துட்டு வா. இந்த ஏன் இப்படி வந்துச்சு? இந்த தக்குவா எங்கேருந்து வந்துச்சு? லா இலாஹா இல்லல்லாஹ் விளங்குனா அல்லாஹ்வுடைய அச்சம் வந்துடும், அல்லாஹ்வுடைய ஆசை வந்துடும். எதுவாக எனக்கும் எஜமானுக்கும் ஏதாவது தடையாயிருமோ, மௌலாவிட்ட என்னை பிரிச்சிருமோங்கிற அந்த இன்னொரு வந்துடும். கலிமாவோடைய விளக்கம் அவங்களை அச்சத்தை உண்டாக்கிடும், ஒரு நடுக்கத்தை உண்டாக்கிடும். கலிமாவோட விளக்கம் அவங்களுக்கு. நேற்று ஒரு மாணவர் பயன் செஞ்சார். விளைஞ்சிங்களா? நான் இந்த மனசாக வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுட்டித்தனம் அதிகமாக இருக்கும். அப்போ தராவி நேரத்தில் எல்லாம் தராவி தருவாங்க, ஊர் சுற்றுறது, ஒரு கல்லோட்டு ஓங்கி அடிக்கிறது, எங்கேயோ போய் விழுந்துச்சு, ஒரு ஆள் மண்டை உடஞ்சிருச்சு, அதோடு எல்லாம் எஸ்கேப். அவர் மண்டையில் தையல் போட்டு ஒரு ஆத்தனா முடிஞ்சு போச்சு. ஆனால் யாரும் சொல்லிக்கலை. இப்போ இந்த மாதம் வந்த பின்னாடி லா இலாஹா இல்லல்லாஹ் விளங்கின பின்னாடி அழுக வந்துச்சு எனக்கு. எப்படி அந்த மனுஷனுடைய மண்டையை உடச்சிட்டோமே, இப்போ மௌலா தானே அங்கே இருந்தால் நமக்கு பதில் சொல்லணுமே எல்லாட்டேன்னு. அதனால இப்போ போய் சமீபத்தில் அவரை போய் அஸ்ஸலாமு அலைக்கும், நல்ல தம்பி, வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா, அழகாக தொழு வச்சிங்க, நீங்கள் தொழு வச்சு பார்த்தார். அவர் நல்ல மனசாக போய் நல்ல பிள்ளையாக வந்திருக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட ரொம்ப பாராட்டினார். என்னை ஒரு விஷயம் நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்களே, உங்கள்கிட்ட சொல்லணும், என்னை மன்னிச்சுக்கங்க. எது மன்னிப்பு வைக்கிற, மன்னிச்சுக்கிட்டேன்னு சொல்லுங்கள். மன்னிச்சுக்க சொல்லு பயணம் செய்யுது. அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு மண்டையில் கல் போட்டாங்க ஒருத்தர். ஆமாம், மண்டை உடஞ்சி. ஆமாம், அது நான் தாங்க. அது என்னை அல்லாவுக்காக நீங்கள் மன்னிச்சுக்கிட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. மன்னிச்சிட்டேன் போப்பா அப்படி. இப்போ மன்னிப்பு கேட்கிட்ட போய்ட்டு தான் என் மனசை ஆரிச்சு இல்லை பாருங்க, எனக்கு கைப்பிட்டு ஆயிடுச்சு. இந்த உணர்வு எப்படி உண்டாச்சு? நாம மன்னிப்பு கேட்பின் சிறப்புங்கிற பயான் கேட்டெல்லாம் கிடையாது. நீ பயானே செய்ய தேவையில்லை, பயான்களை கொண்டுலாம் வராது. இது லா இலாஹா இல்லல்லாஹ் கல்வியில் உட்கார வச்சுட்டா என்னென்ன நல்ல குணங்கள் இருக்குதோ ஒன்று ஒன்றா வந்துடும். அதை பற்றி அவன் சிறப்பை கேட்காமலே வந்துடும். தாய் தந்தையின் சிறப்பு நீங்கள் பயானா செய்ய தேவையில்லை, நீ லா இலாஹா சொல்லி கொடுத்துரு. தாயில இருந்து ஒரு தேவையை பூர்த்தி செஞ்சது யாருப்பா? தகப்பன் வந்து ஒரு தேவை பூர்த்தி செஞ்சது யாருப்பா? सूरते मादरी में लुभाया तुझे, सूरते पीदरी में संभाला तुझे, तूने भूला मुझे मैंने भूला तुझे. நீ என்ன மறந்து வாழ்ந்தாய் அடியானே, நான் எங்க உன்னை மறந்தேன்? உன்னை துனியாவில் கொண்டு வந்து அம்மாவுடைய அத்தாவுடைய சூரத்தை கொண்டு வந்து அம்மாவின் சூரத்தில் உன்னை அரவணைத்ததும் நானே, உன் தந்தையின் சூரத்தில் உன்னை பரிபாலனம் செய்ததும் நானே. நீ எங்கே சென்றாலும் அங்கே உன் தேவை நிறைவேற்றிருக்காண்டி முன்னாடியே காத்திருந்ததும் நானே. வா வா தூனே பூலா முஜே மைனே பூலா துஜே, தூனே பூலா முஜே மைனே பூலா. நீ என்னை மறந்தாய், நான் ஒரு காலம் உன்னை மறக்கவே இல்லை அடியானே. சூரத்தே மாதரி மேலுபாயா துஜே, தாயின் சூரத்தில் உன்னை நான் தானே அரவணைத்தேன். சூரத்தே பீதரி மே சம்பாலா துஜே, தந்தையின் சூரத்தில் நான் தானப்பா உன்னை பாதுகாத்து வந்தேன். புரிஞ்சுங்களா?
தூஜி தர்பி கயா மைரஹா தூபது. நீ எங்கே போனாலும் உனக்கு தேவை என்பதற்காக முன்னாடியே நான் தான் காத்துட்டு இருந்தேன். நீ மளிகை கடைக்கு செல்கிறாய் சரக்கு வாங்குறதுக்காக வேண்டி, நீ வருவேன்னு மளிகை கடைக்காரன் நான் தான் உட்கார்ந்துருந்தேன். உனக்கு என்ன வேணும்? உனக்கு முந்தைய உட்கார்ந்து சக்கரை வேணுமா? பால் கடைக்கு போற பால் வேணுமா? துணி கடைக்கு போற துணியா வேணும்? வந்தா வாங்கிக்கோ. நான் தான் முந்தி உட்கார்ந்து உன் தேவை பூச்சிருக்கேன். தூஜி தர்பி கயா, உன் தேவைக்காக நீ எந்த மூளைக்கு எங்கே சென்றாலும் மைரஹா தூபது, நான் தான் இருந்தேன் அங்க முன்னாடி. யாரை பார்த்த நீ? தூஜி தர்பி கயா மைரஹா தூபது, தூஜி தர்பி கயா மைரஹா பது. அல்லாஹு 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 அல்லாஹு. அஞ்சவை. அப்ப எஜமான பார்த்த பின்னாடி நம்மளே மாற்றம் வந்துடும். விளைஞ்சிங்களா? இந்த மாணவர் சொன்னார், முந்தியெல்லாம் எங்கள் அத்தா வெளிநாட்டுக்கு போயிட்டு கூட்டு வர, ஐயோ வந்துட்டாரா முடிஞ்சு போ. ஒரு வேலை எங்கெங்கே போனேன், எங்கே வெளியே போனேன், எதுக்கு போனேன், தேவையில்லாமல் தொல்லை வந்துருச்சு. தொல்லை வந்துருச்சா ஒரு மாதம் அத்தா இருந்து போவார். போய் ஒரு வருஷம் கழிச்சு தான் வருவார். ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆகும். என்னைக்கு அவர் வீட்டை விட்டு அப்பா 2 நாள் கிளம்பிடுறாரு, அல்ஹம்துலில்லாஹ், ஒரே ஆனந்தமயமாக இருக்கும். அவர் இன்றைக்கி வீட்டை விட்டு கிளம்பலான்னு போனார்னா ஒரே எல்லாரும் அவங்க அம்மா எங்கள் அம்மா அழுவாங்க, பிள்ளைங்க அழுவாங்க. நான் மட்டும் ஆனந்த கழிப்பு, அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு கூட முடிஞ்சிடா. நீ 1.5 வருஷத்துக்கு நம்ம அவுத்துட்ட கழுததான், யாருன்னு கேட்க முடியாது அப்படின்னு ஜாலியாக சந்தோஷமாக நினச்சிட்டு இருந்தேன். இங்கே மதரசாவுக்கு வந்து ஓதனேன். மாணவர் தான் சொல்கிறாரு, மதரசாவுக்கு வந்து ஓதனேன். இங்கே வந்த போய் லாயிலா பாடங்கள்லாம் விளங்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலிமாவுடைய பாடம் விளங்க பின்னாடி எங்கள் வாப்பாலேருந்து என்னை அரவணைக்கிறது அத்தா, இல்லாதத்தார் யாரும் இல்லை. எங்கள் எஜமான் தானே எங்கள் வாப்பால் இருக்கிறாங்கும் போது எங்கள் வாப்பாவின் மீது எனக்கு பிரியம் அதிகமாகிடுச்சு. இப்போ கடைசியாக எந்த அளவு அதிகமாகிடுச்சு, இந்த தடவை வந்தாங்க. வந்துட்டு அவங்க பஸ்ஸில் ஏறி போகிறாங்க. பாப்பாவுக்கு பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டாங்க. டாட்டா காமிச்சிட்டு என்னால் உட்காந்துருக்க முடியல. பைக்கில் போய் பஸ்ஸில் ஏற்றி விட்டாச்சு. ஆனாலும் பாப்பா பெரிய கண்ணில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது. பைக்கு பின்னாடியே பாப்பா பஸ்ஸில் போகிறாங்க மெட்ராஸுக்கு. பைக்கு பின்னாடி 5 கிலோமீட்டர் பஸ்ஸில் பைக்கில் போயிட்டே இருக்கு. பைக்கை ஓட்டிக்கிட்டு அந்த பஸ்ஸுக்கு பின்னாடியே பஸ்ஸில் ஏற்றி அமுச்சிட்டாங்க. விட மனசு வரல. பாப்பா போகிறாங்களே, இன்னும் 1.5 வருஷம் தானே பார்க்க முடியும் அப்படின்ற ஏக்கத்தில் அவங்க பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க. நான் அழுதுகிட்டே பைக்கை ஓட்டிக்கிட்டு 5 கிலோமீட்டர் போயிட்டேன் பின்னாடியே. போயிட்டு அப்புறம் சரி திரும்ப வந்துட்டேன். நான் வந்து ரொம்ப குளிங் அழுதேன் அப்படின்றார். கேட்டு எனக்கே அழுக வந்துருச்சு. அப்போ இந்த உணர்வை தாயின் சிறப்பு தந்தையின் சிறப்புன்னு மணிக்கணக்கில் பயான் செஞ்சாலும் வராது. அதனுடைய உணர்வு லா இலாஹ இல்லல்லாஹ் கொடுத்த உணர்வு. அல்லாஹ் தான் உனக்கு இலாஹ் உங்க அம்மாவில் இருக்கிறான், பாப்பால அல்லாஹ் தான்ப்பா இருக்கிறான் என்ற உணர்வு வந்த பின்னாடி பாப்பா அம்மாவை மௌலாவுடைய தஜல்லியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, மௌலாவுடைய பிம்பமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தெரிஞ்சுங்களா? அவங்கள அறியாமல் தந்தையின் மதிப்பு என்ன, எந்த ஹதீஸும் கேட்க தேவையில்லை. தாயின் சிறப்பை பற்றி தந்தையின் ஹதீஸும் கேட்க தேவை. தெரிஞ்சுங்களா? எத்தனையோ பேர் என் மனைவியை மாடு மாதிரி அட்றான்னு அடித்தேன், கொல்லுவேன் போட்டு, இதோ ஒன்றுண்டா. ஆனால் ஷேகனா என் தர்பாரில் வந்து கலிமாவை படித்த பின்னாடி என் சர்க்கார் தான் சொல்லி கொடுத்தாங்க, மனைவியில் யாரை பார்க்குறேன்னு. மனைவியுடைய கண் யாருது மௌலாவது, காது யார் கொடுத்தா, அல்லாஹ் கொடுத்தான். மனைவியினுடைய உடல் உறுப்புகள் அல்ல ஆசார் உள்ளா. மனைவி செயல்படக்கூடிய கூவத்திற்கு அஃபால் உள்ளாது. அவன் கை ஆட்டுறது அஃபால் உள்ளா, அவன் கண் சிமிட்டுறது அஃபால் உள்ளா. அல்லாவோட ஃபேலுங்க முத்தஜல்லி ஆகுது. மனைவியில் இருக்கிற சிஃபாத்துகள் சிஃபாத் உள்ளாது. அவங்க ஹயாத் ஹக்குது, அவங்க 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 இல்மு ஹக்குது, இராதா ஹக்குடையது, குதிரத்து ஹக்குடையது. மனைவியுடைய மௌனியில் மௌஜூதா இருக்கிற அல்லாஹ் தவிர விரோதம். அவங்க யார்? வெறும் அதம். அந்த அதமில் உன் தேவைக்காக வேண்டி அந்த சூரத்தில் மௌஜூதா இருக்கிற அல்லாஹ் தவிர யாரும் இல்லை. அவன் வந்திருக்க அந்த சூரத்தில் பாரு. நீ முதல்ல யாரை பார்க்குறாங்க? மனைவியிலே பிள்ளைகளிலே இளைஞர் முதியவர்களிலே ஒவ்வொரு விதமாய் ஒவ்வொன்று
வந்தோன் அல்லாவே அல்லாதார் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமாய் வந்தோன் அல்லாவே அல்லாதார். उर्दू में सुना करीमा ये औरत क्या ये बच्चे क्या जवान क्या और बूढ़े क्या ये औरत क्या ये बच्चे क्या जवान क्या और बूढ़े क्या ये औरत क्या ये बच्चे क्या जवान क्या और बूढ़े क्या हर एक में घर कोड़े आ गया अल्लाह ही अल्लाह है हर एक चादर हर एक में हर तरह जो कुछ रहा अल्लाह अल्लाह है हर एक में हर तरह जो कुछ रहा अल्लाह अल्लाह है जिधर देखो उधर जलवा नुमा अल्लाह ही अल्लाह है जिधर देखो उधर जलवा नुमा अल्लाह ही अल्लाह है जी. அப்போ அந்த மனைவியில் பிள்ளைகளில் மௌலாவை ஷுஹூது செஞ்ச உடனே நீ மனைவியின் சிறப்பு பயான் செய்ய தேவையில்லை. ஹைருக்கும் ஹைருக்கும் இல்லையா அஹ்லிஹி, உன் குடும்பத்தில் மனைவி நல்ல பேர் எடுத்தால் தான் நீ ஊரில் சிறந்தவன். ஊரே ஒருத்தனை வந்து ஆஹா அவனே பட்டம் கொடுக்குது, பட்டம்லாம் வாங்கிட்டு வந்து ஊர் முழுசும் வச்சுருக்கான். தெரிஞ்சுங்களா? அந்த பட்டம் இது கொடுக்குறாங்களே எது ஷீல்டு வாங்கிட்டு வந்து ஊர் முழுசும் ஷோகேஸ் முழுசும் ஷீல்டு வச்சுருக்கான். என்னை அவங்க பாராட்டினாங்க, இவங்க பாராட்டினாங்க, அவங்க பாராட்டினாங்க, அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, எல்லாம் வச்சுருக்குறான். பிவி சொல்கிறான், அந்த உள்ளே வந்தால் எருவு மாடு வர மாதிரி வரான். ஒரு அன்பு இல்லை, ஒரு புன்னகை இல்லை, ஒரு சிரிப்பு இல்லை, ஒரு முகபத் இல்லை. ஷீல்டு வாங்கி சின்ன சரி அத்தனையும் சுருட்டுக்கும் ரத்தத்தை போட வேண்டிய ஷீல்டை கொண்டு போய் போகும்போதும் ஒரு முகபத்தை பேசி வருது, திட்டிட்டு போகிறது, வரும்போது திட்டே வருது. என்ன செஞ்ச காலில் இருந்து அறிவு இருக்கா உனக்கு? இந்த ஷீல்டு தொலைச்சி வைக்க வேணாமா? எல்லாம் துனியாவே என்னை பாராட்டி வச்சிருக்குது, அது தூசி படிஞ்சு கிடக்குது. இதான் மூதேவி, உன்னை கட்டுறதுக்கு எறும்பட கட்டிருக்கலாம். தெரிஞ்சுங்களா? திட்டுறான் ஷீல்டு தொலைச்சி வைக்கலையா, தூசி படிஞ்சு கிடக்குதான். எல்லாம் பாராட்டு இதெல்லாம் கபர்களை தான் எனக்கு வந்து மலக்கு மாட்டை காமிச்சோன்னு விட்ருவாங்க என்னைய. இந்த ஷீல்டெல்லாம் கொண்டு போய் பாருங்க இவ்வளோ ஷீல்டு வச்சுருக்கேன். அவங்க பாராட்டு, இவங்க பாராட்டு, அவங்க வந்து அந்த வரல இவர் இப்படியாக்கணும் ஒரு அப்படியாக்கணும் கொடுத்துருக்குறாங்க. எனவே அது எதுவுமே குப்பையில் போட எல்லாத்தையுமே. என் கணவர் ரொம்ப நல்லவருங்க. துனியாவில் அல்லாஹ் எனக்கு அவரை கணவராக கொடுத்ததை விட பெரிய பெருமை எனக்கு வேறு எதுவும் கிடையாது. என்னை வெளியே செல்லும்போது புன்னகையோடு செல்லுவார், உள்ளே வரும்போது புன்னகையோடு வருவார். அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு கொடுத்தானே ஒரு நியமத்து அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் அல்லாஹ் ஒத்துக்குவாங்க. ஹைருக்கும் உங்களில் மேலானவர், ஹைருக்கும் லி அஹ்லிஹி குடும்பத்தில் மேலான அர்த்தம் தெரியுமா? ஹைருக்கும் இந்தல்லாஹி, அல்லாஹ் இடத்திலே மேலானவர் யாருன்னா அவங்க மனைவிட்ட மேலானவர் என்று அவர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கினவர்னு அர்த்தம். யார் மனைவி உள்ளே நுழைகிற பொழுது புன்னகையோடும் வெளியே செல்கிற பொழுது புன்னகையோடும் செல்கிறார், அவரை பார்த்து அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுகிறான். இந்த சேருங்க, அந்த இந்த நீங்கள் எடுத்துங்க. ஹைருக்கும் அஹ்லி வான ஹைருக்கும் லி அஹ்லி. இந்த ஹதீஸு திருமதி ஷெரீஃபில் இப்னு மாஜா, திருமதி அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார். ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லி வான ஹைருக்கும் லி அஹ்லி. இந்த எடுங்க பார்ப்போம். மனைவி விட்டு பிரிந்து செல்கிற பொழுது புன்னகையோடு செல்லக்கூடியவர், உள்ளே மீண்டும் வீட்டில் நுழையும் பொழுது சிரிப்போடு அன்போடு உள்ளே நுழையக்கூடியவர். இதில் பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுறான். ஈஸ்வரன் இளஞ்சபை இது இன்முகத்தோடு மனைவி விட்டு பிரிந்து செல்ல வேண்டும். பார்த்து புன்முறுவலோடு போயிட்டு வரேம்மா, நல்ல ஒரு புன்முறுவல், அவங்க புன்முறுவலோடு இவங்க புன்முறுவலோடு வெளியே செல்ல வேண்டும். திரும்ப உள்ள வரும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் ஒரு புன்முறுவலோடு இவர்களை சந்திக்க வேண்டும், இவர்களை சந்திக்க வேண்டும். இவர்களை பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஷாஹுத்தால சந்தோஷப்படுறான், ஆனந்தப்படுறான்னு வருது. நற்செய்தி சொல்கிறாங்க, தூபாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளங்கு சபை
எதுக்கு சொல்ல வர்றேன், இந்த ஹதீஸ்லாம் அவர் கேள்விப்படவே தேவையில்லை. நீ 1000 உபதேசங்கள் சொல்லி ஹதீஸுகளை சொல்லி அவரை திருத்துவதை விட அதெல்லாம் மௌஇலத்துல் ஹசனான்னு சொல்றது. எதுக்குங்க? உபதேசங்கள்லாம் மௌஇலத்துல் ஹசனா. இதெல்லாம் திருந்தாது மனுஷனுக்கு. ஹிக்மத்து வரணும், ஞானம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த எல்லா உபதேசங்களை விட அந்த ஒரே ஒரு ஞானம் அவனை அப்படியே மாற்றிடும். நீ தாயின் சிறப்பை தனியாக பயன் செய்யணும், தந்தையின் சிறப்பை தனியாக பயன் செய்யணும், தனித்தனியாக வேற பயன் செய்ய வேண்டியிருக்கு. ஒரு அஜத்து தாயின் சிறப்பு தலைப்பா நீங்கள் பயன் செய்ய, தந்தையை பற்றி விட்டாரு. நீ தாயின் காலை சொருக்கவங்க பயன் செஞ்சார். வீட்டுக்கு போனானே வேற வெட்டி ஜெண்டா அத்தா வீட்டில் உட்காந்துருக்கீங்க. இன்னைக்கு அஜரத்து பூரா அம்மாவின் சிறப்பு பேசியிருக்கிறாரு, அத்தாவின் சிறப்பு பற்றி சொல்லவே இல்லை. அப்போ உங்களுக்கு சோறு போகிறது தண்ட சோறுங்கிறதா வெளியே போத்தான்ட்டான். அவர் பழைய விட்டான் கொண்டு போய் பழைய வாசல் உட்காந்து முடிச்சு பிச்சை சாப்பிட்டுக்கோ. அம்மாவை கவனிச்சா அம்மாவின் காலை சொருக்கோன்னு சொல்லிட்டார். யார் அவனுக்கு சொன்னா? அஜத் இன்னைக்கு பயானம் முடிச்சோம். அதுதான் தராவிக்கு பின்னாடி நேராக அந்த பள்ளிவாசல் சொல்லணும். அவன் அஜத்தை போய் அஜத்தை என்ன புண்ணியமாக பயன் செஞ்சையோ, என்ன வெளியே துரத்தி விட்டான் பாருங்க. உனக்கு எதுக்கு சோறு போட்டு தண்ட சோறு, அம்மாவின் காலை சொருக்கம், சொருக்கமே அம்மாவின் காலை தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. உடனே அடப்பா அப்படியா இன்னைக்கு பயன் பண்ணுறேன். அம்மாவின் காலை சொருக்கம் இருக்குப்பா, ஆனால் சொருக்கத்துடைய சாவி வாப்பா தான், அல்லாவோட ரிலா வாப்பாட்டு தான் இருக்குது. அப்படி அம்மாவோட சொருக்கம் வாங்கிக்கலாம், உள்ள போறது வாப்பா வேணும்ல. அப்படியா, சரி வாப்பா விட்டுக்கிட்டான். அந்த மாதிரி ஆளுக்கு தான் செய்யணும். நீ ஒரு பயான கேட்டுட்டு அடுத்த பயான கேட்டு அதுக்குள்ள அமல் வேற மாதிரி செய்வானுவோம். அதனால 1000 பயான் செஞ்சு திருத்துறதை விட லா இலாஹ இல்லல்லாஹ் கல்புல கொண்டு வந்துட்டா அதிலே எல்லா ஒட்டுமொத்த சிறப்பும் உள்ளடங்கிடும். அதனால தான் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி, அதுக்கடுத்து வல் மௌஇலத்தில் ஹஸனாட். இந்த அஹாதீஸுகள் தர்ஹீபு தர்ஹீப்னு இருக்குல்ல, இப்படி செஞ்சா அம்மாவை கவனிச்சா இந்த நன்மை, பாப்பாவை கவனிச்சா இந்த நன்மை, அம்மாவை நீ திட்டு வாங்கினா இந்த தீமை, பாப்பாவோட நீ பதுவா வாங்கிட்டா இந்த தீமை. இது அத்தர்ஹீபு வத்தர்ஹீப், ஆசை ஊட்டுதலும் அச்சம் ஊட்டுதலும். இது எல்லாத்துக்கும் பேர் என்னங்க? அல் மௌஇலத்துல் ஹஸனா. அது அடுத்தது. நீ முதல்ல உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி, ஞானத்தை முதல்ல கொடு. ஹிக்மத்னா ஞானம் என்றது. அல் ஹிக்மத்து லால்லத்துல் முஃமின் ومن يريد الحكمة ومن يؤتي الحكمة فقد أوتي خيرا كثيرا ولقد آتينا لقمان الحكمة أن اشكر لي. காணும் பொருள் யாவிலும் என்னை ஷுஹூது செய்யின்னு அர்த்தம். அனிஷ்குருலி வலிவாலிதை வலக்கத் ஆத்தைனா லுக்மான் ஹிக்மத், ஹிக்மத்தை கொடுத்தோம், இறை ஞானத்தை கொடுத்தோம், லா இலாஹ இல்லல்லாஹ் இல்ம கொடுத்தோம். அப்போ இந்த ஞானம் ஒருத்தனுக்கு வந்துருச்சுன்னா மௌஇலத்துல் ஹஸனா தேவைதான். அது எவ்வளோ மௌஇலத்துல் ஹஸனா இருக்குது, எல்லாத்தையும் படிக்கவே முடியும். தர்ஹீப் படித்து முடிக்கிறதுக்கு இவ்வளோ மொத்தம் இருக்குது, 4 வேல்யூம். என்னைக்கு படித்து முடிக்கிறது? அவ்வளவு முஞ்சியாத்து இருக்குது, அவ்வளோ மௌலிகாத் எழுதுறாங்க ஹஸாலி இமாம். எல்லாத்தையும் என்னைக்கு படித்து முடிக்கிறது? அவ்வளவு சிறப்புகள், இதன் சிறப்பு அதன் சிறப்பு அதன் சிறப்பு இதன் சிறப்பு, விளைஞ்சுங்களா? 100 சிறப்பு இருக்குது. சரி, நூற்றாண்டுக்குள்ளே அஜத்தை எழுதி முடிச்சிருவாங்க. அப்போது அவ்வளோ சிறப்பையும் நம்ம படித்து முடித்து என்றைக்கு நாம் அதை அமலை கொண்டு வர்றது? ஈஸியான வழி என்ன? பை உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா. கலிமா கல்புக்குள்ளே கொண்டு வந்துடு, எல்லாம் போய். கலிமா இல்லாத நேரம் தான் அவன்கிட்ட இத்தனை பிரச்சனை. தாயை மதிக்கலை, தந்தையை மதிக்கலை, பார்க்குறவங்களாம் திட்டுறான், தன்னை பெரிய ஆளாக விளங்குறான். விளைஞ்சு போய் இப்போ சஹாபாக்கள் எப்படி ஆயிட்டாங்க? நான் ஒன்றுமே இல்லை, ஹுவ கைரும் மின்னி ஹுவ கைரும் மின்னி. அவரை என்னை விட மேலானவர்கள் இவங்க சொல்ல, என்னை விட மேலான இவங்க சொல்ல. அது அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரஸீர் அஷ்ரஃப் பஷரால் உள்ளவங்க. அவங்க யாரை பார்த்தாலும், யார்? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரஸியல்லாஹு தஆலா, என்னை விட அவர்கள் மேலானவர்கள், என்னை விட அவர்கள் மேலானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம் யாரை பார்த்தாலும். இந்த லா இலாஹுடைய இல்மு உள்ள வரலன்னா என்ன உட்காந்துருக்கு? உள்ள ஷிர்க் உட்காந்துருக்கும். ஷிர்க் என்ன? இந்த ஆசார்கள் என்னது, சொத்து பத்துக்கள், இது என்னது? ஷிர்கே ஃபில் ஆசார். அடுத்தது செயல்பாடுகள் என்னது? ஷிர்க் ஃபில் அஃஆல். சிஃபாத் என்னது? ஷிர்க் ஃபிஸ் சிஃபாத். உஜூத் என்னது? ஷிர்க் ஃபிஸ் ஜாத். இது உட்காந்துருக்கும். உட்காந்தா உஜுபு வரும், ஃபஹ்ர் வரும், கிபுர் வரும், எல்லாம். ரஞ்சபை அந்த 2 நபர்களை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுறான். கலிமாவோட விளக்க ஷரஹ் செய்யற பாருங்க. மொத்த குர்ஆனும் ஷரஹ் கலிமா தான். மொத்த குர்ஆனும் ஷரஹ் கலிமாவுடைய ஷரஹ் தான். 2 நபர்களுடைய கதையை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்.
கஹ்ஃப் சூரால மஸல ரஜுலைனி, 2 மனிதர்களை பற்றி அல்லாஹ் உதாரணம் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். ஜஅல்னா லி அஹதிஹிமா, ஆயத்துங்க பை, ஜன்னத்தைனி மின் அனாபின், அதில் ஒருவருக்கு மிக அழகான தோட்டங்களை கொடுத்திருந்தோம். வல்ரிப் லஹும் மஸல ரஜுலைனி ஜஅல்னா லி அஹதிஹிமா ஜன்னத்தைனி மின் அனாபின், என்ன திராட்சையாலான தோட்டத்தை கொடுத்திருந்தோம். வஹஃபஃப்னாஹுமா, அந்த 2 தோட்டங்களையும் சூழச் செய்திருந்தோம். பினஹ்லின், பேரிச்ச மரங்கள், உள்ளுக்குள்ள ஃபுல்லா திராட்சை கொடி, அந்த 2 பேரிச்ச சுத்தி ஃபுல்லா பேரிச்ச மரம். ஏன் தெரியுமா? சில பேர் பேரிச்ச மரத்தை மட்டுமே வச்சிருப்பாங்க, அது வருஷம் ஒருக்க தான் காய்க்கும், மிச்ச வருஷங்கள்லாம் சாப்பாட்டுக்கு அலைஞ்ச போய். தென்னை மரம் வச்சிருக்க வருஷம் ஒருக்க காய்க்குன்னு வச்சுக்கலாம். வாழை மரம் அது ஒரு சீசன் காய்க்கும், மாமரம் ஒரு சீசன் இருக்குல்ல, அதனால் இது ஒரு சீசன் அது ஒரு சீசன். இப்போவும் சாப்பிடலாம் அப்பயும் சாப்பிடலாம், இப்போவும் விற்பனை செய்யலாம் அப்பவும் விற்பனை செய்யலாம், வருஷமெல்லாம் ஜோராக வியாபாரம் நடக்கும். அதனால் ஹஃபஃப்னாஹுமா பினஹ்லின், அது மட்டும் இல்லை வஜஅல்னா பைனஹுமா ஸரஆ, அந்த 2 தோட்டங்களுக்கு மத்தியில் சில வயல்களும் இருந்தது, விவசாயம் செய்து கொள்ளலாம். 3ஐயும் கொடுத்துட்டேன் அவருக்கு. இப்போ வருஷமெல்லாம் வியாபாரம் விளைஞ்சுங்களா. கில்தல் ஜன்னத்தைனி ஆதத் உக்லஹா வலம் தல்லிம் மின்ஹு ஷையன் வஃபஜ்ஜர்னா ஹிலாலஹுமா நஹரா, 2க்கு மத்தியில் வாய்க்கால்லாம் ஓடிச்சு, ஆறுகள்லாம் ஓடிச்சு, செல்வ செழிப்பாக எல்லாமே இருந்தது, எந்த விதமான குறைவும் இல்லாமல் வாழ வச்சேன். கானலஹு சமர், நிறைய பழங்களும் காய்த்து கொண்டிருந்தது. அது ஃபகால லி சாஹிபிஹி வஹுவ யுஹாவிருஹு, அப்போ அந்த நண்பர் இவரை பார்க்கறதுக்காண்டி ஒரு தோட்டத்துக்கு வர்றார். அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு, சோமா இருக்கீங்களா அப்படின்னு. ஆனா அக்ஸரு மின்க மாலன் வ அஸ்ஸு நஃபரன், இவர் சொல்றார், உன்னை விட செல்வத்தால் மிக அதிகம் உள்ளவனாக இருக்கு, இவ்வளோ செல்வம் என்கிட்ட இருக்கு, இவ்வளோ காசு பணம். என் வேலையாட்கள் பாரு 500 பேர் என்கிட்ட வேலை செய்கிறாங்க, இவ்வளோ வேலையாட்கள், தோட்டத்தை கவனிக்கிறதுக்கு, வீட்டை கவனிக்கிறதுக்கு, மாட்டை கவனிக்கிறதுக்கு, குதிரை கவனிக்கிறதுக்கு இவ்வளவு ஆட்கள் இருக்கிறாங்க, ஒன்றுமே இல்லை. அப்போ எதை எங்கே அவன் அடிச்சான் பாருங்க, ஷிர்க் எங்கே வந்துச்சு பாருங்க உனக்கு. ஷிர்க் ஃபில் ஆசார், இது எல்லாம் என்னதுன்னு சொன்னான் அவன், எல்லாம் என்னது ஷிர்க் வந்துருச்சு. ஷிர்க் வந்து என்ன வந்துருச்சு? கிபுர் வந்துருச்சு. கிபுர் எப்போ வரும்? ஷிர்க்கை கொண்டு தான் கிபுர் வரும். அஷ்ஷிர்கு, ஷிர்க் இருக்கிறது அது எல்லா ரஅசு குல்லி கதியதி, எல்லா பாவங்களுக்கும் தலையானது அதுதான். ஷிர்க் வந்துச்சு எல்லாம், அதுதான் அல்லாஹ் ஷிர்க்கை மன்னிக்கிறது இல்லைங்க. கிபுர் ஏன் வருது? ஷிர்க்கை கொண்டு வருது. ஃபஹ்ர் ஏன் வருது? ஷிர்க். உஜுபு, தன்னை வைக்கிறதுல ஏன் வருது? ஷிர்க். இது என்னதுன்னு நினைச்சான், சொத்து பத்து என்னதுன்னு நினைச்சான், அதனால பெருமை அடிச்சான். வதஹல ஜன்னதஹு, அவன் அந்த தோட்டத்துக்கு நுழைகிறான். வஹுவ லாலிமுல் லினஃப்ஸிஹி, தன் நஃப்ஸை அல்லாஹ்வோடு ஷிர்க் வைத்தவனாக. ஸுல்ம் காமான ஷிர்க், இன்ன ஷிர்க லஸுல்முன் அதீம், தன் நஃப்ஸை கொண்டு போய் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவனாக. அல்லாஹ் தான் மாலிகே குல், நான் மாலிகே ஆதல் ஜன்னத்தை, இந்த 2 தோட்டத்துக்கு நான் மாலிக். ஷிர்க் வந்துருச்சு. அல்லாஹ் தஆலா சாரே ஜஹான் கா மாலிக், இந்த பில்டிங்க்கு நான் ஓனர். அல்லாஹ் தஆலா துனியா ஆகிரத்துக்கு ஓனர், நான் இந்த கட்டிடத்துக்கு நான் ஓனர், இந்த பேனாவுக்கு நான் ஓனர், 10 ரூபா காசுக்கு நான் ஓனர். வந்துருச்சா கல்வியில்? ஷிர்க் வந்துருச்சா? அறிஞ்சுங்களா? உன்னிடத்துல எத்தனையோ கோடி வச்சுக்கோ, உலகத்திலே பெரிய கோடீஸ்வரன் யாரு? என்னது இல்லைன்னு சொன்ன இதுதான் ஃபகீர். இதுதான் ஃபகீர். உன்கிட்ட ஒரே ஒரு காசு இருக்குது, அதுக்கு நான் ஓனர் நினைச்ச, நீ கனி, நீ மால்தார். மால் கொஞ்சமாக இருந்தாலும் மால்தார் ஆயிட்ட, நீ பொருள் உடையவன் ஆயிட்ட. பணம் 1 ரூபா வச்சிருந்தாலும் அந்த பணத்தை என்னதுன்னு நினைச்சா நீ பணக்காரன், நீ பணக்காரன் ஆயிட்ட. உடனே உன்ட்ட எல்லா குஃப்ரு ஷிர்க் எல்லாம் உள்ள வந்துடும், எல்லா கிபுர் பெருமையெல்லாம் உள்ள வந்துடும். என்னது இல்லைன்ட்ட நீ முதலா ஒன்றுது அந்த கல்பு விட்டு சுத்தமாக அந்த ஆசையை நீக்கிட்ட, ஓனர் அல்லா தலா யார் என்ன சொன்ன பார்த்தீங்களா? வஜஹரஜி கால மா அலுன்னு அன் தபீத ஹாதி அபதா, இது எனக்கு சொந்தமானது, என்றைக்கும் என்னை விட்டு அழிந்து போகும் என்று நான் கருதவே இல்லை, எனக்கே சொந்தமானது, எனக்கே உரிமையானது. ஒமா ஒன்று திமிர் வந்துடும், காசு பணம் வந்தோடனே எல்லாத்தையுமே எகத்தாலும் பேசுவோம் பார்த்தீங்களா? ஊரில் இப்போ கோடீஸ்வரன் இருப்பானுவேன், இப்போ இமாம் சபை எகத்தாலும் பேசுவானுவோம், மொய்தார் எகத்தாலும் பேசுவான், பார்க்குறோம் வேட பெரிய வேலை அவனே வேட, அவன் பேச்சே தனியாக இருக்கும். காசு வந்துருச்சு ஒன்று வேணுச்சிங்களா? ஒரே ஒரு இடி ரைடு வந்துடும், சிபிஐ ரைடு வந்துடும்,
சொல்லிட்டு துவா செய்யுங்க. நேற்று அஜத்து டாம் பண்ணுவான், டாஸ் பூசுன்னு பண்ணுவான். இன்றைக்கி ஆஸ்பத்திரி போயிருப்பான், டாக்டர் சொல்லியிருப்பாங்க இது இந்த மாதிரிங்க 10 லட்ச ரூபா செலவானால் தான் சரி பண்ண முடியும், இதான் உயிருக்கு ஆபத்து. தஹஜ்ஜுத் தான் துவா செய்யுங்க. எனக்கு நேற்று பாருங்க, நேற்று பேசுகிறேன் அந்த பேசுகிறேன் தெரிஞ்சுங்களா? அப்போ அல்லாஹ் உழைச்சிருவான். அவனை வியாதிகளை கொண்டும் வறுமையை கொண்டும் காசு பண்ண நஷ்டத்தை கொண்டும் உழைச்சி அவன் பெருமையை உடைச்சிருவான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. அப்போ என்ன சொல்கிறேன் பை, ஒமா அதுன்னு சாத்த காயிமத்தன், ஆகிரத்தில் நடக்கும்னு நினைக்கவே இல்லை. அல்லாஹ் துனியாவை அழித்து மீண்டும் துனியாவை படைப்பாங்கிறதுலாம் நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறான். சரி, அப்படி ஒரு வேலை என்ன அல்லாஹ் கொண்டு போனால் இங்கே எனக்கு இவ்வளோ கொடுத்தால அங்கேயும் நிறைய படம் கொடுத்துருவான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார்கிட்ட சொல்கிறான் அவன்? ஃப்ரெண்டுகிட்ட. வர ருதித்து இலா ரப்பில் அஜிதன்ன ஹைரம் மின்ஹா முன்கலபா, ஒருவேளை என் ரப்பிடத்தில் நான் சென்றால் கூட இதை விட சிறந்தது ஒன்று எனக்கு கொடுப்பான். காலஹு சாஹிபு ஆவிர், இவன் சொன்னான், அடப்பாவிலே கஃபர்த பில்லதி ஹலகக மின் துராபின், மண்ணிலிருந்து உன்னை படைத்தானே, சும்ம மின் நுத்துஃபத்தின் சும்ம சவ்வாக்க ரஜுலா, ஒரு துளியிலிருந்து உன்னை படைத்து ஒரு மனுஷனாக்குனானே, அவன் நன்றி மறந்து நடந்துக்கிறியாப்பா? கஃபர்த்து நன்றி மறந்து நடந்துக்கிறியா? லாக்கின்ன ஹுவல்லாஹு ரப்பி, இந்த அல்லாஹ் தான் என்னை வளர்த்து வாழாக்கக்கூடிய ரப்பு. இந்த காசோ பணமோ தோட்டமோ கடையோ வியாபாரமோ கொடுக்கலோ வாங்கலோ என் ஜோப் இருக்கிற பைசாவோ பேங்க் பேலன்ஸோ எனக்கு ரப்பு கிடையாது. ஹுவல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பி ரப்பி அஹதா, என் ரப்பிடத்திலே ஒரு எந்த ஒன்றையும் நான் இணை வைக்கவே மாட்டேன். நல்லா கவனிங்க. இப்ப எல்லா பாவத்துக்கும் அடிப்படை எங்க வந்துருச்சுங்க? ஷிர்க். இன்னொன்று விளங்கிங்க, எல்லா கவலைகளுக்கும் அடிப்படையும் ஷிர்க் தான். பாவங்களுக்கு அடிப்படை எந்த கவலை ஒன்று மனசில் ஆட்படுதோ யோசிச்சு பார்த்து ஷிர்க்கில் தான் முடியும். ஷிர்க்கு கல்போட்டு நோத்திரு, கவலையும் போயிடும். இவர் சொல்கிறார், என்ன சொல்றாரு? லாக்கின்ன ஹுவல்லாஹு ரப்பி வலா உஷ்ரிகு பி ரப்பி அஹதா சொன்னாரா இல்லையா? இந்த மனுஷன் சூரா கஹஃப்ல சொன்னாரா? அல்லாஹ் சொன்னாரா இல்லையா? ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போவெல்லாம் ஏதோ சின்ன விஷயம் கவலை வருதோ இதை பற்றியாவது உடனே சொல்லுவாங்களாம், அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிக் பிஹி அஹதா, அல்லாஹ் என் ரப்பாக இருக்கிறான், அவனோட யாரையும் இணை வைக்க மாட்டேன். இதே வசனம் தான் பை, இதே வசனம் தான். இங்க என்ன சொன்னாங்க இவரு? அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிக் பிஹி அஹதான்னு சொன்னார்ல, இதைத்தான் பெருமானார் சொல்லுவாங்க. பெருமானாருக்கு ஏதாவது ஒரு விஷயம் இதா அஹம்ம செய்யும், ஒரு கவலை, ஒரு முக்கியமான வஸ்து வந்துவிட்டால் திரும்ப திரும்ப சொல்லுவார்கள், அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிக் பிஹி அஹதா. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க பை அலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலா உஅல்லிமுக பி கலிமாத்தின் தகூலுஹுன்ன, உங்களுக்கு ஏதாவது இதா அசாப அஹதுக்கும் கம்முன் அவ் கர்புன், உங்களுக்கு யாருக்கும் ஒரு கஷ்டமோ ஒரு கவலையோ வந்து விட்டால் ஃபல் யகுல், அவர் சொல்லட்டும், அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிக் பிஹி ஷையா என்று அவர் சொல்லட்டும் என்று பெருமானார் சொன்னார்கள். ராவி உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. சஹீஹான ஹதீஸ், கிதாபு இப்னு ஹிப்பான், அபூ தாவூத். உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரிவாயத் செய்றாங்க. இன்னொரு ரிவாயத்தில் அஸ்மா பின் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்கிறாங்க. அலா உஅல்லிமுகி, உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா கலிமாத்தின் சில வார்த்தைகளை, தகூலீஹின்ன அவைகளை நீங்கள் சொல்லுவீர்கள், இந்த கர்ப் ஏதேனும் கஷ்டம் நஷ்டம் சோதனைகள் வந்தால். என்ன பை ஜான் பை, சின்ன வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. வண்டி ஓட்டி போயிட்டு இருக்கிறீங்க, செக் போஸ்ட் வந்துருச்சு, லைசன்ஸ் இல்லை, லைசன்ஸ் காலாவதி ஆயிடுச்சு, அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிக் பிஹி ஷை, பாய் போயிட்டே இருக்கீங்க, பைன்றோம் பை போயிட்டே இருக்கீங்க, புரிஞ்சுங்களா? அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிக் பிஹி ஷையா, அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிக் பிஹி ஷையா, புரிஞ்சுங்களா? முதல்ல வண்டியில் போயிட்டே இருக்க, நைட் நேரம், வண்டியில் எதுவுமே இல்லை, வாடகை காரில் போனது, ஐயா செக் போஸ்ட் நின்றுச்சு, போலீஸ் நின்று செக் பண்ணிருக்கானோ, ஒன்றுமே இல்லை வண்டியில். அதாவது தான் வீட்டில் வச்சு வந்துட்டேன், டிரைவிங் லைசன்ஸுக்கானே அதை விட்டு இல்லை போகக்கூடாது, நானும் கவனிக்கலை, இதனுடைய இன்சூரன்ஸு எதுவுமே கையிலும் இல்லை. மாட்டிக்கிட்டவங்க அவன் பயங்கர இல்லை, அடுத்து வாங்கிட்டே வரணும், அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிக் பிஹி ஷை, இதுதான் சொன்னேன்னா வேறு சொன்ன ஞாபகம் இல்லை, ஏதோ சொல்லிகிட்டே வந்தோமா.
கிட்ட வந்து கண்ணாடி இறக்குங்க பை அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர். இப்படி இறக்கணுன்னு குப்புன்னு வாசனை வெளியே போயிருக்கு. அப்போ தான் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு தலைப்பாக்க அத்தரை ஃபுல்லாக போட்டு இறக்கணுன்னா குப்புன்னு வாசனை. அவர் வேறு எதுவும் கேட்கல, என்ன பை வாசனை இப்படி அற்புதமான வாசனையாக இருக்கே பை. நாங்களும் தான் சென்ட்டுன்னு வாங்கி போடுறோம், பெனாயில் மாதிரி ஆடுது. பாத்ரூமுக்கு ஒரு பெனாயில் மாதிரி அடிக்குது பை. நீங்கள் போடுறீங்க அப்படியே மனம் சந்தோஷமாக இருக்குது. இது என்ன வாசனை பை இது இருக்குல்ல, இந்தாங்க சார் படுத்து கொடுத்துரு. ரொம்ப தேங்க்ஸ் பை, போயிட்டே இருக்கீங்க பை. அத்தனை பாட்டில் வாங்கிட்டு ஃபைனு போட 2000 போடணும், நீ போயிட்டு வாங்க போயிட்டு அத்தனை பாட்டில் வாங்கிட்டு வரைஞ்சிங்களா. நீங்கள் எந்த சிரமம் உங்களுக்கு வந்தாலும் அல்லாஹ் பிடிச்சிங்க. அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிக் பிஹி ஷையா. சொல்லுங்க, அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிக் பிஹி ஷையா. அல்லாஹ் என் ரப்பாக இருக்கிறான், அல்லாஹ் என் ரப்பாக இருக்கிறான், அவனுக்கு எந்த வஸ்துவையும் இணை வைக்க மாட்டேன். எந்த கவலைக்கும் மருந்து அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிக் பிஹி ஷையா. சரியான ஹதீஸ் பை. இது ஆயிஷா நஹரி வாய் செய்கிறாங்க. அதுதான் அவர் சொல்றாரு. யார் பை எடுங்க. லாக்கின்னஹு அல்லாஹு ரப்பி, அல்லாஹ் என் ரப்பாக இருக்கிறான், லா உஷ்ரிக் பிஹி ஷையா, அந்த அல்லாஹ்வுடன் நான் எதையுமே நான் இணை வைக்கவே இல்லை, அந்த அல்லாஹ் தான் என் ரப்பாக இருக்கிறான். அல்லாஹு லா உஷ்ரிக் பிஹி அஹதா, அவனோடு யாரையும் நான் இணை வைக்க மாட்டேன். ஜி வலவுலா தஹல்த ஜன்னதக குல்த, உன் தோட்டத்துக்குள் நீ நுழைந்தோன்னு இப்படி சொல்லியிருக்க வேண்டாமா? மாஷா அல்லாஹ், இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்தது. அல்லாஹ் நாடினான், அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் தாலா எனக்கு சொந்தமானதில்லை. லா குவத இல்லா பில்லாஹ், அல்லாஹ் தவிர குவத் யாருக்கும் சொந்தம் இல்லை. தௌஹீது ஃபேலி மாஷா அல்லாஹ், தௌஹீது ஆசார்ல அல்லாஹ் நாடினான் எனக்கு கொடுத்தான். ஆதானி மாஷா அல்லாஹ், அல்லாஹ் தான் நாடி எனக்கு கொடுத்தான். எல்லாம் அல்லாஹ் கொடுத்தது. இது விவசாயம் செஞ்சது அவன் தான். ஹம் நஹ்னு ஸாரிஊன், நான் தான் விவசாயம் செய்தேன். அல்லாஹ் தஆலா அன்தும் தஸ்ரஊனஹு, இவற்றை நீ விவசாயம் செய்தாயா? ஹம் நஹ்னு ஸாரிஊன், நான் விவசாயம் செய்தேன்ங்கறான். இப்போ இதெல்லாம் விவசாயம் செய்தே எஜமான் தான். லா குவத இல்லா பில்லாஹ், லா குவத இல்லா பில்லாஹ், அல்லாஹ் என்ற குவத் யாருக்குமே சொந்தம் இல்லை. இன் தரணியன அகல்ல மின்க மாலம் வலதா, செல்வத்தாலும் காசாலும் பணத்தாலும் உன்னை விட மட்டமாக என்ன நீ பார்த்தாலும் இந்த வார்த்தையை சொல்லி இருந்தா அல்லாஹ் உன்னை விட்டுருப்பான். நீ ஏன் கல்வில சிறுக்கு வச்ச என்று அவர் கேட்டார். சாரப்பியை யூத்தியை நீ ஹைர், எனக்கு அல்லாஹ் தஆலா ஈமானை கொடுத்துட்டான், தௌஹீதை கொடுத்துட்டான். இந்த தோட்டம்லாம் என்ன பெருசா, இதை விட பெரிய 100 மடங்கு அல்ல எனக்கு துன்யாவிலையும் கொடுப்போம், ஆகிரத்திலையும் கொடுப்போம். என்ன தௌஹீது பத்தி அவரு? ஏன்னா தோட்டம் பெருசு இல்லை, தௌஹீது பெருசு. இந்த தோட்டம் பெருசு இல்லை, மாஷா அல்லாஹ் பெருசு. இந்த செல்வம் பெருசு இல்லை, லா குவத்த இல்லா பில்லா பெருசு. அல்லாஹ் தவிர குவத் யாருக்குமே தௌஹீத் அல்லாஹ் கொடுத்தானே, இது தோட்டத்தை விட பெருசு. ஃபஅஸா ரப்பி அன் யூத்தியனி கைரம் மின் ஜன்னதிக், உன் தோட்டத்தோட பெரிய தோட்டத்தை அல்லாஹ் எனக்கு கொடுப்பான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வயுர்சில அலைஹா ஹுஸ்பானம் மினஸ் ஸமாய் ஃபதுஸ்பிய ஸஈதன் ஸலகா, அல்லாஹ் நாடினால் நீ பெருமை அடிக்கிறாயே, தண்டனை அல்லாஹ் ஒரு நொடியில நாடினால் இது அழிந்தே போகாதுன்னு சொல்றியே, அல்லாஹ் நடனா ஒரு நொடியில ஒரே ஒரு இடி எடுத்தான்னா, ஒரு இடி இறக்கி வச்சானா வெறும் கட்டாந்தரை ஆக்கிடுவான் தோட்டத்தை. கொஞ்சம் கூட நன்றி இல்லாம பேச அல்லாட்ட என்று அவர் சத்தம் போறாரு. என்ன தைரியம் இருக்கு பாரு. எங்க இருந்துக்கிட்டு கோடீஸ்வரன் வீட்டில் போய் இருந்துக்கிட்டு, அவன் தோட்டத்திலே இருந்துக்கிட்டு, அவன் டீயை வாங்கி குடிச்சுக்கிட்டு, அவன் கொடுத்து சமோசா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அவன் பெருமை அடிக்கிறான். வாயை மூடு, ரொம்ப ஓவரா பேத்திக்காத. அல்லாஹ் நினைச்சா ஒரே நொடியில் ஒண்ணுமெல்லாம் வாக்குறேன் தெரியுமில்ல. தைரியம் வேணும்ல. அது இந்த தைரியத்தை எது கொடுக்குது? தௌஹீது கொடுக்குது. அல்லாஹ் தவிர அல்லாஹு அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிக் பிஹி ஷையா, அல்லாஹ் என் ரப்பு, அல்லாஹ் தவிர யாருக்கும் இணை வைக்க மாட்டேன்னு தௌஹீது உள்ள இருந்தா அப்ப வரும் ஒரு தைரியம் வரும். கோடீஸ்வரன் கூட்டிருப்பான் உன்னைய, அவனுடைய மாளிகையில போய் உட்காந்துக்கிட்டு, அவனுடைய சோபால உட்காந்துக்கிட்டு, அவன் டீ பாயில அவன் கொடுத்த டீயை குடிச்சுக்கிட்டு அவனையே லெஃப்ட் ரைட் வாங்க முடியும். என்னடா நினைச்ச? அப்படி நான் பார்த்தேன், ஷேக்ல தான் பார்த்தேன். மடி உன் வீட்டில் கொடுத்துட்டு வேற, அவர் கூப்பிட்டு இருக்காரு, அங்க வச்சே லெஃப்ட் ரைட்டு. என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு நேரம் அல்லாஹ் ஒன்று இல்லாம இருக்கிறதுக்கு திமுறா? நீங்க வந்துக்கிட்டு அவர் வீட்லேயே உட்காந்து, அவர் ஏசியில் உட்காந்துக்கிட்டு, அவர் சோபாவில் உட்காந்துக்கிட்டு உஷாராக இருந்துக்கோ, உஷாராக இருந்து. எவ்வளோ நேரம் இதெல்லாம் எல்லாம் எடுத்து காலி பண்ணுறதுக்கு? தவிடுபொடி ஆக்கிடும் அல்லா தாலா. எல்லாம் தவிடுபொடி ஆக்கிடும்.
உன் நாட்ட திட்டங்கள்லாம் தவிடுபொடி ஆக்குவதை கொண்டு அல்லாஹ்வை அறிந்து கொண்டேன். அரஃப்துல்லா பி ஃபஸ்ஹில் அஸாயிம்டாங்க அலி ரஸியல்லாஹு. நான் நாடிய நாட்டங்கள் தேடிய தேட்டங்கள் அத்தையும் தவிடுபொடி ஆக்குறானே, அப்போ தெரிஞ்ச அல்லாஹ்னா யாருண்டாங்க. போட்ட திட்டங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டான். இப்படி திட்டம் இப்படி திட்டம், அப்படி செய்யணும், இங்கே வாங்கணும், அங்கே போகணும், அந்த மாதிரி செய்யணும், இப்படி செய்யணும், அப்படிலாம் 10 வருஷம் திட்டம் முடிச்சிருக்கான் மனுஷன். மொத்த திட்டத்தையும் தவிடுபொடி ஆக்குறான் பாரு அல்லாஹ் தஆலா. அப்போ தெரிஞ்ச அல்லாஹ்னா யாருன்னு அலி நாயகம் சொல்கிறாங்க. அவங்க வீட்டிலே போய் உட்காந்துக்கிட்டு வளைஞ்சுங்களா லெஃப்ட் ரைட் அவரே வாங்குறது. என்ன சொன்ன, அவங்க தோட்டத்தில் போய் நின்றுக்கிட்டு உஷாராக இருந்துக்கோ, அல்லாஹ்வை மறந்து பேசாத, நன்றி இல்லாமல் பேசாத. ஒரே ஒரு இடி அல்லாஹ் இறக்குறான்டா, ஒட்டுமொத்த தோட்டம் துறவு காசு பணம் வேலைக்காரங்க அவன் இவன் எல்லாம் கட்டாந்தரை அல்லாஹ் ஆக்கிடுவான். யார்கிட்ட பேசுற நீ? அல்லாஹ் அல்லாஹ் ரப்பி லா உஷ்ரிக் பிஹி ஷையா. தௌஹீத் தான் தைரியத்தை கொடுக்கும். فعسى ربي أن يؤتيني خيرا من جنتك ويرسل عليها عصبانا من السماء فتصبح صعيدا زلقا. இதெல்லாம் வெறும் வழுக்கு பாறையாக கட்டாந்தரையாக எவ்வளவு நேரம் ஆகும் அல்லாஹ்வுக்கு? பை ஆலிம் பிலாக நீங்களாம் வெளியே போறீங்க, அல்லாஹ்வை இலாஹா உள்ள உட்காருவீங்க, லா குவத்த இல்லா பில்லா உள்ள உட்காருவீங்க, நாஃபி லாரா அல்லாஹ் உள்ள உட்காருவீங்க. எவன் முன்னாடி நெஞ்சு நிமித்து நிற்கலாம். உனக்கு முன்பு பணிஞ்சாரு, அவருக்கு முன் நீ பண்ணி முத்தவலியா இருக்கணும், தலைவராக இருக்கணும். அவரை கேவலப்படுத்த சொல்லி மார்க்கம் சொல்லல. மன் அஹான சுல்தான் அல்லாஹ் அஹானஹுல்லாஹ். அல்லாஹ்வுக்கு கொடுத்த ஒரு அதிகாரத்தை நீ கேவலப்படுத்தினா அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்த மாட்டாங்க சொல்ல. அஸ்ஸுல்தான் தில்லுல்லாஹி ஃபில் அர்ல். தலைவர் இருக்கிறார், அல்லாஹ்வுடைய நிழல் இந்த பூமியில். அவர் ஹபஷி அடிமையாக இருந்தால் தலைவராயிட்டா அவரை மதிக்கணும், கண்ணியப்படுத்தணும். அவரை ராஜாவாயிட்டா அவரை கண்ணியப்படுத்தணும், அது வேறு விஷயம். அவர் ஒன்னே மார்க்கத்துக்கு முரணாக மட்டமாக பேசுகிறாரு, இல்மை கேவலம். அப்படி என்ன அஜர்த்து 7 வருஷம் ஓய்வு வந்துடுறீங்க, ஒன்றும் மண்டையில் மூளை இல்லை உங்களுக்கு அப்படிங்கிறான். உன் மூலம் மட்டும் உன் மூலம் சாணி உட்காந்துருக்கு, திருட்டு பயில. யாரெல்லாம் சொன்ன நீ? ஒரே ஒரு லவ்ஸ் குர்ஆன் ஓதி காட்டுறா, உன் பிள்ளை தொழுகிறா, ஒரு 2 ரக்காத் சொல்லி தொழு வைக்க போனால மூதேவி பேச வந்துட்ட நீ பேச. அப்படி உன்னைய கண்ணியப்படுத்தினா நீ கண்ணியப்படுத்து. அஸ்ஸுல்தான் தில்லுல்லாஹி ஃபில் அர்த் வமன் அக்ரமஹு அக்ரமஹுல்லாஹ் வமன் அஹானஹு அஹானஹுல்லாஹ். ஊர் தலைவராக இருக்கட்டும், நாட்டாமையாக இருக்கட்டும், நாட்டு தலைவராக இருக்கட்டும், உன் பள்ளிவாச தலைவராக இருக்கட்டும், உன் மதரசாவுடைய தலைவராக இருக்கட்டும், உன் நிறுவனத்துறை தலைவராக இருக்கட்டும், கம்பெனி தலைவராக இருக்கட்டும், அவர் அல்லாஹ் கொடுத்த லில்லுல்லா, அல்லாவுடைய ஹலீஃபத்துல்லா. அண்ணா ஒரு சொத்துக்கு அல்லாஹ் தஆலா அவரை பிரதிநிதி ஆக்கியிருக்கிறான். எல்லாரும் மதிக்க வேண்டியது தான். அவரை மதித்தாலும் உன்னை அல்லாஹ் மதிப்பான், அவரை அவமதித்தால் அல்லாஹ் உன்னை அவமதிப்பான். இது வரைக்கும் அவர் உன்னையும் மார்க்கத்தையும் மதிக்கும் வரை. இன்னும் கேவலமாக பேசும்போது நீ மார்க்கத்தை திட்டுறாரு ஆலிம்சாவை. ஊருக்கு முழுக்க நாட்டாம என்ன லோகர் தொழுகாமல் லோகர் நீங்கள் தொழுங்க சேர்த்து இன்னத்தை ஓத நீங்கள் போங்க அப்படிங்கிறான். நீ ஃபரல் தொழுதியா? ஃபஜ்ர் எங்கே தொழுத? தூங்குனியா? உன் பையன் எங்கே? எருவு மாடுமே பெற்று வச்சிருக்க 18 வயசு பையன் ஒரு தொழுகைக்கு வர்றதில்லை. அவன் சோறு திங்கிறான், என்ன திங்கிறான் அவன்? நீ என்ன திங்கிற? யார்கிட்ட பேசுகிற? நீ விட்டு வாங்க வேண்டியதுதான். விளைஞ்சிங்களா? அங்கெல்லாம் பயப்படவே கூடாது. எங்கள் பாவா அந்த மாதிரி பயப்படாமல் பேச எவ்வளோ வச்சுருப்பாங்க, ஒரு மாதத்துக்கு தூக்கிடுவோம். பயப்படாமல் பேசினான். அஜர்த்து கூப்பிட்டு, அஜர்த்து இங்கே பாருங்க சொல்லிட்டேன், பயம் மனசா சேர்ந்தவொடனே பள்ளிவாசி சேர்ந்தவொடனே சொல்லுவானு. அஜர்த்து இங்கே நீங்கள் வட்டி குடி இந்த கூத்தியா இதை பற்றிலாம் பேசக்கூடாது. என்ன 15 பேர் கமிட்டியில் இருக்கிறோம், எல்லாத்துலேயும் எல்லாமே இருக்குது தான் செய்யுது. விளைஞ்சுங்களா? நீங்கள் பேசினா அவங்க வருத்தப்படாங்க. முத்தவலையை சொல்லி தான் பேசுகிறேன்னு கேட்குறாங்க. என்ன வேற நான் சொல்கிறதே கேட்டாச்சு. இத்தனை பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் வட்டி வாங்கிட்டு இருக்கான், 2 பேர் சைடு பிஸ்னஸ் வச்சுருக்கான், எவன் முன்னாடி கடத்தி வச்சுருக்கான் ஒருத்தன். விளைஞ்சுங்களா? அடுத்த முன்னாடி தீட்டு வச்சுருக்கான் ஒருத்தன். இதில் வேற ஒருத்தர் நிறைய 4 பேர் குடிக்கிறான்னு வேற. இதை பற்றிலாம் பேசாதீங்க. பின் இதெல்லாம் பேசாமல் அந்த தொழுகையை பற்றி அதிகமாக பற்றி பேசாதீங்க. சொல்லுறது எவனும் தொழுக மாட்டாங்க, தொழுகை அவசியங்களுக்கும் அதெல்லாம் பேசாதீங்க. 15 பேர் கமிட்டி ஒருத்தரும் தொழுகை கிடையாது, நோன்பு வைக்க மாட்டாங்க, காசு வச்சுருக்கேன், ஹஜ்ஜுக்கு போனேன், அதை பற்றிலாம் பேசுறது. நீங்கள் எதாவது பேச, நீங்கள் மூசா நபி சரித்திரம் பேசுங்க. அவர்கள் மலைக்கு போனாங்களே, அந்த ஆதம் நபி எல்லாம் படித்தானே, அதை பற்றி பேசுங்க. இன்றைக்கி அரசியல் இருக்குல்ல, அதை பற்றி பேப்பரில் நிகழ்ச்சி நியூஸ்லாம் வரும்ல, அதை பற்றி ஏதாவது விடு, ஏதாவது கட்டி விடு. ரஞ்சபை அங்கே எப்படி நடக்குது, இங்கே நடக்கிறது, அப்படிலாம் நீங்கள் பேசுங்க. இதை பற்றிலாம் டச்சே பண்ணிக்காதீங்க. அதுக்கு நீங்கள் வட்டியை பற்றி நீங்கள் பேசிடுறீங்க. ஜும்மா முடிஞ்சோன்னே எனக்கு ஃபோன் போடுறான், நீங்கள் தான் சொன்னீங்க வட்டி பற்றி பேச சொல்லி, நான் வட்டி வாங்குறேன்னு தான் பேசிடுவீங்க, ஏற்கனவே ஒரு பகையை மூட்டிக்கிறீங்க அஞ்சத்தை வச்சு இல்லை அப்படின்னு அவங்க எனக்கு காய்ச்சி காய்ச்சலாம்.
பள்ளிவாசல் கஞ்சி காய்ச்சணும், என்னைய அவன் கஞ்சி காய்ச்சணும். இந்த மாதிரிலாம் நடக்குது ஹஜ்ரத். அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் பேசாதீங்க. வரைஞ்சிங்களா வை? சரிங்க, அதை பற்றி நமக்கு என்ன. ஏதாவது பேசணுமா? மாதம் மாதம் ரேஷன் கார்டை மாற்றிட்டு இங்கேருந்து அங்கே ஒரு ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி அத்தனையும் மாற்றி திரும்ப அடுத்த ஊருக்கு எத்தனை ஊருக்கு மாற்றிக்கிறது? அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாம். என்ன பை அப்படி ஆயிடுச்சு. எங்கள் பாவா ஒரு ஊரில் போய் சேர்றாங்க. இமாம் மொத்தம் தொழுகிறதே கிடையாது. அவர் பாவா இளமை காலத்தில். இப்போ தொழுதா என்ன? தொழுவுங்களே, தலைவராக இருக்கீங்க, நாட்டாமையாக இருக்குங்க, தொழுவுங்களே. நேரம் வரும் தொழுலாம் அப்படின்னு இருக்காரு பாவா. நேரம் வரும்போது நாங்களும் தொழுவ வைப்போம் உங்களுக்கு. நீங்கள் எப்படி தொழுவ வருவீங்க? நாங்களும் தொழுவோம். நேரம் வந்துச்சுன்னா நேரம் வரதான் செய்யும். வந்து நாங்களும் தொழுவோம். இப்போ நீங்கள் தொழுவு என்ன சொல்லு, கிளம்பு கிளம்பியா போயா நீயாச்சு தெரிஞ்சுங்களா? எதிர்த்துலாம் நம்ம நின்றோம்னா இருக்கணும். போயிட்டே இரு. தெரிஞ்சுங்களா? கொஞ்ச நாள் ஈரோட்டில் இருந்தாங்க பாவா. இந்த பள்ளின்னு தெரியல இருந்தாங்க. அங்கே வந்து எல்லாம் வந்து ஊரும் பஞ்சா, அந்த பவானியில் ஊரே பஞ்சா எடுக்க. அதனால் அந்த முகரம் வந்துச்சுன்னா அந்த ஷியாக்கள் மாதிரி 5 பஞ்சா மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு சவுத்தில் அடிச்சுக்கிட்டு ஊரெல்லாம் போயிட்டு மாதிரி நெருப்பு வெள்ளத்தை குதிக்கிறது. இது நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ளதில்லை. இது ஷியாக்களுடைய பழக்கம், சைத்தான்களை ஒன்று. இதுக்குள்ள கடுமையாக எதிர்த்து போலீஸ் கேஸ் ஆகி போலீஸுக்கு போய் போலீஸ்லாம் வந்து கடுமையாக எதிர்த்து நின்று நிறுத்துறாங்க. அதை நினச்சிங்களா? அங்கே தூக்கு. எங்கே போனாலும் அங்கே சொல்கிறது தான். ஸோ அப்படி போனால் தூக்கு தான் செய்வோம். போடா இன்னைக்கு எதுவும் நல்லா குறை வச்சனா ராஜா மாதிரி வச்சுருக்காங்க. அதில் அதில் அந்த மாதிரிமா நாம் சிருஷ்டிய நாஃபே வந்து ஆறுன்னு கல்பில் உட்கார வச்சுக்கிட்டு அவனை அட்ஜஸ்ட் பண்ணணும் இவனை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு ஆலிம்சாக்கள் வாழ்ந்தாங்கன்னா நஷ்டம் வரும், கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். ஊருக்கு மாற்ற தான் செய்வானுவன். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பான். விளைஞ்சுங்களா? ராஜா மாதிரி வாழ வைப்பான் அல்லா ஜல்லஷன். கம்பீரமாக வாழ செய்வோம். நம்ம தம்பி அசத் ஆலிம் சாப் பாலக்காட்டுக்கு ஒரு பள்ளிவாசல் இமாமா போயிருந்தாங்க. 10 நாள் ஒவ்வொரு ஜும்மாலையும் ஒரு பயான் எல்லாம் வாகும். உலமாக்கெல்லாம் என்ன பயான் பொழந்து கட்டாரியா, பரவாயில்ல, அட்டகாசம் ஆகும். ஒரு நாள் கோ எஜுகேஷனை பற்றி 18 வயசு பொம்பளை பிள்ளை காலேஜுக்கு அனுப்புகிற கோ எஜுகேஷனுங்க. வெக்க மானவனுக்கு இல்லை. பாதி பேர் காசோடு ஓடி போகிறா. எப்படி பாலிகான பண்ண வெளியே அனுப்பிச்சவா? கர்ணஃபி பூயூத்தி குன்ன வலா தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. பெண்களாகிய வீடுகளில் அடங்கி இருங்கள், மானங்கட்டு தெருவில் சுத்தாதீங்க, ஜாஹிலியர்கள் சுற்றுற மாதிரி. எப்படி பொம்பளை வெளியே அனுப்பிச்சு பாலிகான வெளியே அனுப்பிச்சு நீ படிக்கிறதுக்காண்டி மோகம் திறந்து போட்டு வெளியே போகிற, பக்கத்தில் காஃபி உட்காந்துருக்கான், 2 பேருக்கு டச் ஆகுது, பழகிறானுவோ லெட்டர் கொடுக்குறானுவோ கூட்டி இழுத்துட்டு போயிடுறானுவோ. அவள் ஈமான் கெட்டு போய் வாழ்கிறா. அவள் காரணம் நீ தான்டா. நீ ஒரு பயானில் பேசுகிறோன்னு ஆலிம் சவனா சேர்ந்தாங்க. ஏன்னா எல்லா ஆலிம் சாவோட பொம்பளை புள்ளியும் கோ எஜுகேஷன் போயாவது. அது வரைக்கும் எல்லாம் பாராட்டிட்டு இருந்தானுவோ. என்ன அது அழகாக பேசுகிற, எந்த பாயிண்ட் எடுத்தாலும் பெட்ரோல் சிறப்புனா பிச்சு வாங்கிடுறாரு. அப்படியே வா செம்ம அஜர்த்துங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. 5 வாரம் 4 வாரம் 5 வாரம் இது பேசுகிறோன்னு. அங்கே இருக்க 15 ஆலிம் சாக்களும் ஒவ்வொரு ஆலிம் சாக்களுடைய பொண்ணும் காலேஜ் போகுது, +2 போகுது, 10th போகுது, பாலிகாய் தெருவு சுற்றுது. ஸ்கூட்டர் வேறு வாங்கி கொடுத்துட்றானுவான். ஸ்கூட்டரில் போய் இறக்கிட்டு முகத்தை திறந்து போட்டு போய் பக்கத்தில் காசுரு அவன் ஹாய் இவன் ஹாய் அப்புறமே கை கொடுத்துக்கிறது. அழைஞ்சுங்களா? ஆஹா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு நம்மளே கடிக்க ஆரம்பிச்சார். நீங்கள் அதை சொன்னார் சந்தோஷப்பட்டோம், இது சந்தோஷப்பட்டோம். இது கடைசியில் நம்மளே பேசுகிறார். இவர் சரியில்லைங்க, எப்படா கிளப்பலாம்? ஒரு 100 தரீக்கா, இந்த தரீக்காவே சரியில்லை, ஃபஸ்ட்டு கிளப்பு, அதை சாக்கா சொல்லுவோம். அவங்க மஷவரா பண்ணி இவர் 100 தரீக்காவே சரியில்லை, இந்த வாரமே கிளப்புங்கன்னு கிளப்பி விட்டாங்க. பட்டா ஏதோ சாக்கு வேணும் போட. அதுக்கு ஹக்கை சொல்லாமல் இருக்க முடியுமா? எங்கே போனாலும் நீ ஹக்கை சொன்னால் எதிர்ப்பு வரதாம்பே செய்யும். நீ கமுக்கமாக இருந்தால் 10 வருஷம் 5 வருஷம் இருக்கலாம். அப்படி கிடக்க வேண்டியதுதான். நீ ஹக்கை சொல்லு. இந்த ஒரு பணம் அந்த ஒரு இந்த ஒரு பணம் அந்த ஒரு போ. கடைசியாக அல்லாஹ் தஆலா வாழ்வு கொடுப்பாங்க. இப்போ பெரிய சொந்தமாக மஸ்ஜிது கட்டி யாரோ தூக்கி இப்போ வந்து இப்போ அசதி சொந்தமாக மல்சா கட்டி சொந்தமாக மஸ்ஜிதுக்கு உட்காந்துட்டாங்க. இப்போ யார் தூக்குவ? நீ வந்து செருப்பு தூக்கு.
அவரை எங்கிருந்து தூக்க முடியாது, உட்காண்டாரு. இப்ப என்ன செய்வேன்? तेरे दिल में खल्क नाफे कहीं जार बन गई है, तेरे दिल में खल्क नाफे कहीं जार बन गई है, ये बराहिमी नहीं है, ये बराहिमी नहीं, ये तो तेरी आज़री है, मुझे याद है तुम्हारी. अरे आलिमे உன் கல்புல சிருஷ்டியை நாஃபியா சிருஷ்டியை லாராகி வச்சிருக்கிறியே, நன்மை தரக்கூடியதாகவும் தீமை தரக்கூடியதாகவும் சிருஷ்டியை வச்சு உட்காந்துருக்கிறியே. இந்த இவனை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பேசினா 1000 ரூபா காசு கொடுப்பான், இவர் அட்ஜஸ்ட் பண்ணி பேசினா வெளிநாட்டு போய் கைலி கொண்டு கொடுப்பாரு, இவர் அட்ஜஸ்ட் பண்ணி பேசினா பிறந்தநாளைக்கு 200 ரூபா காசு கொடுப்பாரு, பித்தரா காசை கொண்டு கொடுப்பாரு என்று அவரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இவருக்கு ஆமா சாமி போட்டுக்கலாம், அவரை ஆமா சாமி போட்டுக்கலாம். நினைச்சிங்களா? பேண்ட்டு வந்து முட்டிக்காலு கீழே நிற்கிது, கைலி முட்டிக்காலு கீழே நிற்கிது, சொல்ல மனசு வர மாட்டேங்குது, தப்புன்னு தெரியுது உனக்கு, சொல்ல மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா அவர் வந்து பெருநாளைக்கு 500 ரூபா காசு கொடுப்பாரு, ரம்ஜான் 500 ரூபா கொடுப்பாரு, நம்ம ஏங்க சத்து கீழே இது மேலே தூக்குங்கன்னு சொன்ன கோச்சிட்டாருன்னா காசு வராது. இப்போ இவரை நாஃபியா லாராக்கி வச்சிருக்கிற உமர் நாயத்தை குத்திட்டானோ வயிற்றுல. அந்த காலத்தில் தையல் போகிறதா கிடையாது இல்லையா, ஆப்ரேஷனும் கிடையாது. என்ன பை வயிற்றில் குத்திட்டாங்க, தண்ணி குடித்தாங்க, தண்ணி வந்து வயிற்று ஓட்ட வழியே வெளியே வந்துடுச்சு. வயிற்று சொல்லிட்டாங்க உள்ள வரைக்கும் போயிடுச்சு, மெதா வரைக்கும் போயிடுச்சு கத்தி, தண்ணி குடித்தா வெளியே வருது, ஆப்ரேஷனும் கிடையாது. அப்போ இப்போ தச்சிக்கிச்சு போடலாம் இப்போ இருந்தால். அதனால் தண்ணி குடித்தா இந்த வயிற்றில் குத்தின ஓட்ட வழியாக ரத்தமும் தண்ணியும் கலந்து வருது, அதனால எதுவும் பிழைக்க மாட்டாங்க, ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு நேரம் நாளைக்கு இருப்பாங்க, போயிடுவாங்கன்னு வைத்தியர்கள் சொல்லிட்டாங்க. எஜமான் கட்டளை போட்டுச்சிட்டாங்க, ஊரே வந்து பார்த்துட்ருக்கு எல்லா. ஒரு நேரம் 2 நாளில் போயிடுவாங்கன்னு. உயிர் பிரிவுக்கு இன்னும் சில மணி நேரங்கள் தான் பாக்கி இருக்குது. கூட்டம் கூட்டமாக வர்றாங்க. ஒருத்தர் வந்து கைலி முட்டுக்கால் கீழே இருக்குது, பார்த்துட்டு எதுவும் இப்படி அரை மயக்கத்தை பார்த்துட்டு எதுவும் அவர்கிட்ட வர்றாரு, கைலி கொஞ்சம் தூக்கி கட்டுப்பா. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க, யார் கைலி முட்டுக்காலுக்கு கீழே கரண்டை காலுக்கு கீழே கைலி கட்டியிருந்தால் அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் அவங்கள சந்தோஷமாக பார்க்க மாட்டான்லாம் வருது, தூக்கி கட்டுப்பா. அல்லாஹ் படுக்க வீரா உயிர் பிரிய நேரத்தில் ஜி அவங்க தான் எங்கள் உமர், மேர உமர் எங்கள் எஜமான் அவங்க. ஜி நீ ஹக்க சொல்கிறதுக்கு பயப்படுற, கூச்சம் வருது உனக்கு, உண்மையை சொல்கிறதுக்கு பயப்படுற நீ சொல்ல. எவனா இருந்தா என்ன, இந்த கொம்பனா இருந்தா என்ன, ஹக்கா சொல்லு, போய் அடித்து உன்னை அடித்தா அடியை வாங்கிக்கோ. பார்த்தெல்லாம் என்ன சொன்னாங்க, அவங்களால ஆதரவு கொடுக்க மாட்டாங்க, அல்லா கொடுப்பாங்க, அதில் ஆதரவு இருக்கும். அம்ரு நஹியில கூச்சப்படக்கூடாது, பயப்படவும் கூடாது, வெட்கப்படவும் கூடாது. அம்ரு நஹி எப்படி சொல்கிறது அப்படின்னு வெட்கப்படவும் கூடாது. ஷேखோட பிச்சையில் நான் வெட்கப்படுறதே கிடையாது. சபையில் 10 பேர் சாப்பிடுவோம், யாராவது சோறு மிச்சம் சாப்பிடு, மிச்சம் சாப்பிடுங்க, ஃபுல்லாக சாப்பிடுங்க, எது சாப்பிடுங்க பை. ஒரு கோடீஸ்வரன் பையனோட சாப்பிட்ருக்க, அந்த பையன் கஞ்சி குடிச்சிட்டு சமோசாலாம் அப்படி வச்சுட்டு அப்படியே இந்த கைக்குள்ள, தம்பி இங்கே வா, வாப்பா சமோசா எடுத்த, நீ கஞ்சி தேவை ஊற்றிக்க வேண்டியது, ஊற்றின இல்லை, அரை கொட்டை கஞ்சி இருக்குல்ல, அரை சமோசா இருக்குல்ல, சாப்பிட்டு எந்திரி, இல்லை வயிறு நின்று வயிறுட்டையும் எடுத்த, பொட்டெல்லாம் கட்டி வீட்டில் போய் தின்னு உட்காந்து. அப்புறம் அவர் பார்த்துங்க, அவர் பயந்து போயிட்டார், 4 பேருக்கு சத்தம் கேவலமாக போயிடும். தம்பி சாப்பிட்டு வாமா, பரவாயில்ல சாப்பிட்டுக்குமா அப்படின்னு. அப்புறம் உட்காந்து கஞ்சி குடிச்சு சமோசா சாப்பிட்டு எஞ்சி போகிறாரு. அரை விட்டுருவோமான்னு பயந்துட்டார் அவர். அரை பித்து அஜித்து மொட்டை தான் இருக்காரு, அடிச்சா பல்லுகெல்லாம் பேத்துருவார் போல தெரியுது. உட்காந்து தின்னு, அதெல்லாம் பேப்பர் கிடையாது. ஷேखோட பிச்சையில் எதுமா காமிட்டு கொடுத்தாங்க, அல்லா நாஃபி அல்லா லாரு அல்லான்னு காட்டி வரைஞ்சிங்களா. அவனை போய் அடுத்து தொங்குற வேலைலாம் கிடையாது. மனசா விஷயத்துலையும் சரி தான், காசு கொடுக்க முடியுமா, முடியும், எல்லாம் வச்சுக்க, நீயே வச்சுக்க. சில பேர் போன ரம்ஜானில் காசு கொடுத்தாங்க, இந்த ரம்ஜான் ஞாபகப்படுத்த, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எங்கள் தேவை நிறைவேற்றக்கூடியவன் யாரும் இல்லை. சென்ற வருடம் தாங்கள் மதரசாவுக்கு சந்தா கொடுத்திருந்தீர்கள், இந்த வருடம் ஞாபகப்படுத்திக்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ். இதுதான் மெசேஜ். ஆனால் வந்துச்சுட்டாங்க, அல்லாஹ் இல்லா ஒன்றை யாரே இலாகுனா அல்லாஹ் எங்க இலாஹ், என் தேவை புரிச்சதும் அல்லா. சென்ற வருடம் கொடுத்தேன், ஞாபகப்படுத்த, முடிஞ்சா கொடு, முடியலையா நீயே வச்சுக்கோ, உன் தேவைன்னு வச்சுக்கோ. எனக்கு அல்லா இல்லா ஒன்றை நம்பி இந்த மாதம் நடக்கலை,
இது லாயிலாருடைய கம்பெனி. இது கலிமா இங்கே வாழ்க்கையானதால் எங்கள் களஞ்சியம் என்றும் குறைவதில்லை. கொடுத்தா ஒரு நசீபு. 5 நேரம் தொழுகை துவா வாங்கிக்க பிள்ளைங்கள்ட்ட இல்லையா விடு, எவனை கொண்டு நடத்துவான்? யாரோ ஒரு சீதேவி கொண்டால நடத்துவான், யாரோ சொர்க்கவாசி கொண்டால நடத்துவான், போயிட்டே நீ அந்த மாதிரி சிருஷ்டிய கலுக்கு நாஃபிவால் ஆடுற கல்வியில் வச்சுக்கிட்டா அமரனையே செய்ய முடியாது. நீ எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அணுவத்தை நன்மையும் செய்ய முடியாது, அணுவத்தினை தீமையும் செய்ய முடியாது. லாயிலா இல்லல்லா கல்வியில் வச்சுக்கிட்டு போய் நில்லு தைரியமா பள்ளிவாசல்ல. அதான்ச்சா எதிர்ப்புகள் வரும், வந்தால் வந்துட்டு போட்டோம். வேற பள்ளிவாசலுக்கு மாற்றுவான், மாற்றினா மாற்றிட்டு உன் கல்பில் சிருஷ்டிய நாஃபியாவல் ஆறா உட்கார்ந்துருக்கிறியே, இது மில்லத்தை இப்ராஹிம் இல்லை, இது மில்லத்தை ஆசர். அல்லாஹ் சொல்றான் ஃபத்தபி மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, நீ இப்ராஹிம் நபியுடைய வழியை பின்பற்றுங்க. ஃபத்தபி பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இப்ராஹிம் நபியுடைய மில்லத்தை பின்பற்றுங்க. அவங்க அப்பா ஆசர் இருக்காரு, அவரும் மில்லத்தை பின்பற்ற வேண்டும். என்ன பை மில்லத்து இப்ராஹிம் என்ன தெரியுமா? உஃபில்லக்கும் வலிமா தஅபுதூன் இன்னி அத்தஸிலுக்கும், நிச்சயமா உங்கள்ட்ட விலகி விடுகிறேன். லிம தஅபுதூன மா லா யன்ஃபஉக்கும் வலா யதுர்ருக்கும், உங்களுக்கு அறவே நன்மையோ தீமையோ செய்யாத இந்த கல்லை போய் வணங்குறீங்க. லிம தஅபுதூன மா லா யன்ஃபஉக்கும், உங்களை விட்டு விலகுகிறேன். போ, நீ தேவையே இல்லை. இப்ராஹிம் திரும்ப திரும்ப இந்த மாதிரி பேசிட்டு இருந்த கல்லால் அழிச்சு கொண்டு விடுவோம். அர்ஜு மன்னக்கும் அது அதுதான் தைலம் தந்தஹி அர்ஜு மன்னக்கும், கல்லால் அழிச்சு கொண்டு விடுவோம். இப்ராஹிம் அத்தா சொல்றார், போத்தா கல்லால் அடிச்சு சாவடி போறான். என்ன தைரியம் இருக்கும் இப்ராஹிம்? அர்ஜு மன்னக்கும்ன்றாங்க. அல்லாஹு அக்பர். قال افتعبدون من دون الله ما لا ينفعكم ولا يضركم ما لا ينفعكم شيئا ولا يضركم اف لكم ولما تعبدون من دون الله افلا تعقلون. மூளை இல்ல உங்களுக்கு? அறவே நன்மையும் தீமையும் செய்யாத ஒன்றை வணங்குறீங்களே, இதுதான் மில்லத்தை இப்ராஹிம். இப்ராஹிம் எப்படி மில்லத்தை? நன்மை தீமை செய்யாத வஸ்து ஒதுங்க. நீ சிருஷ்டிய நாஃபியா பார்க்காத, சிருஷ்டிய லாரா பார்க்காத. நீ கால அராகிபு நன்தான் ஆலிஹதி யா இப்ராஹிம், நீ இப்ராஹிமே எங்கள் சிலைகள் எங்கள் தெய்வங்களை விட்டு நீ எங்களை வெறுக்கிறாயா? நீ இல்லம் தந்தஹி, இப்படி நீ இதை நீ இப்படி உன் பேச்சை விட்டு நீ தவிர்த்து கொள்ளவில்லை என்றால் அர்ஜு மன்னக்க, உன்னை கல்லால் அடித்து கொள்ளுவேன். வஹ்ஜுர்னி மலியா, போ என்னை விட்டு வெளியே போயிரு. அவ்வளவுதானே. ஊரை விட்டு ஒரு காசு பணம் சொத்துல பங்கு இல்லை, என் சொத்துலையும் பங்கு இல்லை, ஊரை விட்டு துரத்தி விடுவேன், உன்னையும் கொண்டு விடுவேன். கொண்டு உங்க அத்தா மிரட்டுறாரு, இந்த காசு பணம் இந்த வீடு வாசல் கிடைக்காது. அரசர்ல அரசத்துடைய நவாப் அவரு, மந்திரி பதவி, இந்த பதவி காசு பணம் போயா சலாமுன் அலைக்கும் சலாமுன் அலை போயா, நீயும் காசு பணம். என்ன தைரியம் இருக்குவாங்க. கால சலாமுன் அலைக் வச்சுக்கோ, உன் காசை நீயே வச்சு சாவு, உன் வீட்டை நீயே வச்சு சாவு, உன் பதவியை நீயே வச்சு சாவியா. கால சலாமுன் அலைக், போயிட்டு வாயா, போ. கிளம்பிட்டாங்க. இவ்வளவு சொல்லி கேட்கல. சௌஃபாஸ் சஅஸ்தக்ஃபிரு லக ரப்பி இன்னஹு கான பி ஹஃபியா, ரப்பிட்ட வேணா உனக்கான இஸ்திக்ஃபார் செய்றேன், போயிடும் போயா. வஅதஸிலுக்கும், உங்களை விட்டு விலகிக் கொள்கிறேன். வமா ததுஊன மின் தூனில்லாஹி, இன்னும் எதைவற்றை எல்லாம் அல்லாஹ்வை தவிர நீங்கள் இலாஹ் என்று எண்ணுகிறீர்களோ, நன்மை தீமை தரும் என்று எண்ணுகிறீர்கள், அத்தனை விட்டு விலகிக் கொள்கிறேன், தேவையில்லை போயா. வஅதுஉ ரப்பி, என் ரப்பை நான் அழைத்துக் கொள்கிறேன். அஸா அல்லாஹ் அகூன பிதுஆஇ ரப்பி ஷகியா, ஒரு காலம் அல்லாஹ் தஆலா என் துஆவை கபூல் செய்யாமல் இருந்ததே இல்லை. என் எஜமான் இருக்குமா, நீ எதுக்கு எனக்கு வரைஞ்சுங்களா? இப்படி தைரியமாக தந்தையை விட்டும், மொத்த காண்டானை விட்டும், மொத்த குடும்பத்தை விட்டும், வீடை விட்டு, செல்வத்தை விட்டு, வாசலை விட்டு ஹிஜ்ரத் செஞ்சு நபி கிளம்புனாங்க. அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்படியா இப்ராஹிம், இப்போ நான் என்னுடைய கொடையை பாருங்க, எதுவும் வேணான்ட்டீங்களா, எல்லாத்தையும் விட்டு வந்துட்டீங்களா, உங்க புள்ள கூட்டியே படையாக்கிறேன் வாங்க. ஃபலம்மா அத்தஸலஹும், எப்பொழுது அவர்களை விட்டு நபி விலகி கொண்டார்களோ, வமா யஅபுதூன மின் தூனில்லாஹி, அல்லாஹ்வை தவிர எதையெல்லாம் நன்மை தீமை தரும் என்று எண்ணி வந்தார்களோ அத்தனையும் விட்டு நபியை விலகி கொண்டார்களோ, வஹப்னா லஹு இஸ்ஹாக, அவர்களுக்கு நாம் இஸ்ஹாக் நபியை கிஃப்டாக கொடுத்தோம். வ யாக்கூப,
யாக்கூப் நபியும் கிஃப்டாக கொடுத்தோம். அது மட்டுமா, குல்லன் ஜஅல்னா நபியா, இஸ்ஹாக் என்ற மகனையும் யாக்கூப் என்ற பேரனையும் கொடுத்தோம். இரண்டு பேரையுமே ஒவ்வொருவரையும் நபியாக ஆக்கி வைத்தோம். வஹப்னா லஹும் மிர் ரஹ்மத்தினா, அது மட்டும் இல்ல, செல்வங்களை கொண்டு அவர்களை ரஹ்மத்தை மழையா பொழிஞ்சு தீனிலையும் துன்யாவிலையும் அரசர்களாக ஆக்கி வைத்தோம். அது மட்டுமா, வஜஅல்னா லஹும் லிசான சித்கின் அலியா, உலகமே அவர்களை புகழ்வது போன்ற நல்ல புகழையும் அவர்களுக்கு உண்டாக்கி வைத்தோம். அப்படிங்களா? அப்ப நாம ஏன் சிருஷ்டியை நாஃபி வந்தார ஆக்கணும்? அவனையும் தொங்கணும், இவனையும் பயப்படணும்? तेरे दिल में खल्क नाफिर कहीं जार बन गई है, तेरे दिल में खल्क नाफिर कहीं जार बन गई है, ये बराई मी नहीं है, ये बराई मी नहीं है, ये तो तेरी आज़री है, मुझे याद है तुम्हारी, मुझे तुमसे लो लगी है, मुझे याद है तुम्हारी, मुझे तुमसे लो लगी है, जो तू इल्म में बसा है न समझ तू बाखुदा है. இல்மு படிச்சு படிச்சு உச்சக்கடத்து வந்தாச்சு, எல்லாம் கரைச்சு குடிச்சாச்சு. இன்னைக்கு மீசான் கரைச்சு குடிச்சு, அஜ்னாஸ கரைச்சு குடிச்சு, அல்ஃபியா 1000 பத்தி மனப்பாடம் பண்ணி, குல்லிஸ் மனப்பாடம் பண்ணி, ஷாருல் காய் பரமாடம் பண்ணி, ஷாருல் விகாயா ஹிவ்ஸ் பண்ணி, நூருல் லீலா ஹிவ்ஸ் பண்ணி, குதூரி மனப்பாடம் பண்ணி, ஹிதாயாவை பல்லாண்டுகள் பாடம் நடத்தி, துல் முக்தார மனப்பாடம் பண்ணி, ரஷீதியாவை கரைச்சு குடிச்சு, உல்லாசன் அப்படி கரைச்சு குடிச்சு, பேப்பர்லாம் கரைச்சு குடிச்சு, சர்க்கார் ஒருத்தர் வந்து என்னென்ன தெரியும், அவர் எவ்வளோ பெரிய ஆலிம் தெரியுமா? சர்க்கார் நாங்கள் ரோஸ் பேட்டான் ஒருத்தர் இருந்தார்ப்பா, அவர் பெரிய ஆலிம் சார் இருந்தார், ரோஸ் பேட்டான். அந்த காலத்தில் பேர் என்னப்பா தெரியுமா? கொதக்குலிக்கார ரோஸ் தலப்பை கட்டியிருந்தாராம், பெரிய குளத்துக்காரங்களாம். அவர் லால்பேட்டில் பயானுக்கு வருவார்ப்பா. அவருக்கு ஆயிரக்கணக்கான ஆலிம்களை உட்காந்து கருத்தை பார்த்து, ஆலிம்களே நீங்கள்லாம் கிதாபை படித்து 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 வச்சிருவீங்க மேலே, இதை பெரிய ஆலிம் சொல்றீங்க. உலகத்திலே பெரிய ஆலிம் யார் தெரியுமா? கரையான் தான். அது கிதாபை கடிச்சு முழுங்கிருது, அது கரைச்சு குடிச்சிருது கரையான். நீ படிச்சுட்டு வச்சிடுற, உன் மொத்த கிதாபை அது முழுங்கிருது. கிதாபே இப்போ உலகத்திலே பெரிய ஆலிம்சா கரையான் தான். இப்போ நீ பெரிய ஆலிம்சா, கரையான் தான் பெரிய ஆலிம்சா. விளைஞ்சுங்களா? அப்போ இந்த இல்மு படிச்சுக்கிட்டு நீ ஒன்றே பெரிய அல்லாஹ் வாலாவிட்டு நினைக்காத, கிதாப் வாலாவிட்ட நீ அஹ்ல கிதாப், அஹ்லுல்லா இல்லை. வேணா அஹ்ல கிதாப்னு சொல்லிக்க. நீ கிதாபை கரைச்சு குடிச்சவனே நீ அஹ்ல கிதாப்னு பேர் வச்சுக்கோ, அஹ்லுல்லான்னு பேர் வச்சுக்காத. நீ जो तो इल्म में पसा है, இந்த இல்மிலே நீ மாட்டிக்கிட்டே, न समझ तू बाखुदा है, நீ இறைவன் அல்லாஹ் வாலான்னு விளங்காத, பாஹுதான்னு விளங்காத நீ. जी जो तो तू जो इल्म अपना समझा, இந்த இல்மு என்னதுன்னு விளங்குன பாத்தியா? तो ये ஐனே முஷ்ரிகி है, இதுவே நீ ஐனு ஷிர்க்ல உட்கார்ந்திருக்கிற. இந்த இல்மு என்னதுன்னு விளங்குனியே, இதுவே ஷிர்க்ல உட்கார்ந்து முஷ்ரிக்கா உட்கார்ந்திருக்கிற. எப்படி அல்லாஹ் உனக்கு கிடைப்பான்? जी तो तू जो इल्म अपना समझा, तो ये ஐனே मुशरिकी है, मुझे याद है तुम्हारी, मुझे तुमसे लो लगी है, मुझे. நீ பள்ளிவாசல் இமாம் பின்னாடி ஓதுறாரு, டக்குன்னு ஜன்னல் வழியாக பார்க்குறா, சைடில் பார்த்தாரா இமாம் முத்தலி வந்திருக்காரு. இன்னைக்கு தான் எப்பயாவது ஒரு மாதம் வரைக்கும் வருவார். வந்துட்டாரா? நேரம் நிற்கிறான். இப்போ அது வரைக்கும் கொஞ்சம் ரைஸாக சூழல் சவுசன் மனுஷன் மகரிபில் இவர் இன்னும் வர எடுத்தார், டக்குன்னு மாற்றிட்டாரு. முன்னாடி பெரிய எடுத்துக்கிறது எதுக்காண்டி பின்னாடி வந்துட்டார். அப்போ முக்ததிக்காண்டி ஒரு நிலவு மாறுது. இது இமாமத்தா? இது இமாமத் யார் தெரியுமா செய்யணும்? जो है सबको भूल जाता, जो है सबको भूल जाता, वो खुदा को याद करता, जो है सबको भूल जाता, वो खुदा को याद करता, जो इमाम बन गया है,
जो इमाम बन गया है उसे फिक्र मुक्तदी है, जो इमाम बन गया है उसे फिक्र मुक्तदी है, मुझे याद है तुम्हारी मुझे तुमसे लगी है, जो है सबको भूल जाता. यार அத்தனையும் மறந்துடணும். தக்பீர் கட்டணும் ஆசை. லா இலாஹ இல்ல லா இலாஹ கைருக்கன ஒன்று அன்ஃபுஸ் ஆஃபாக்கில் ஹக்கத்தோட இன்னும் மௌஜூதா பார்க்கவே கூடாது. எல்லாம் அதமா கணக்கு தெரியணும். அல்லாஹு அக்பர் தக்பீர் தஹரீமான் பேர். அடுத்த என்ன தஹரீமான் ஹராமாக்கூடி தக்பீர். என்ன ஹராமாக்குதாங்க பாய்? மற்றவர்களுக்கு அக்குலோ ஷுர்பா ஹராமாக்குது. தக்பீர் கட்ட பின்னாடி அக்குலோ ஷுர்பு இல்திஃபாத் கூடாது, சாப்பிடக்கூடாது, குடிக்கூடாது, அந்த மாதிரி திரும்பக்கூடாது. ஆரிஃபீன்களுக்கு ஜிக்ரே கைருல்லா ஜிக்ரே மாசிவல்லா ஹராமாகிது. அல்லாஹு அக்பர் அப்படின்னு ஒட்டுமொத்த மாசிவல்லா நபி செஞ்சுருவாங்க. அந்த அல்லாஹு அக்பர், அல்லாஹு மௌஜூத் பாக்கி சப் ஆதம் அல்லாஹு அக்பர். நீ என்ன தக்பீர் கட்டுற நீ ஜி? நீ जो है सबको भूल जाता वो खुदा को याद करता. எல்லாத்தையும் மறந்துடணும். முத்தவலியாவது செக்ரட்டரியாவது பள்ளிவாசலாவது செவுராவது நஃப்ஸையும் மறந்துடணும். நாயகன் என்ன, நான் எப்படி பேசுவேன்? அவன் தான் பேசுறான். சனுகுரி உக்க நான் ஓதுவேன் நபியே, ஓதுறதும் அவனே. காரி சாப் அவன் தான். சனுகுரி உக்கல காரி ஃபாயில் யாருங்க? அல்லாஹ். நான் தான் காரின்டா, நீ எங்க காரி? சனுகுரி உக்க நான் தான் ஓதி காட்டுவேன். நீ என்ன பயான் செய்வ? இன்றைய தராவில் ஓதியப்பட்ட ஆயத்தை பயான் செய்யறது. சனுகுரி உக்க ஃபலா தன்சா அல்லாஹ் சொல்றான். சும்மா இன்ன அலைனா பயானா, பயானம் நாமே தான் செய்வோம். ஆயத்தை நமக்கு முடியாது. இசான கலி தஅஜல பிஹி இன்ன அலைனா ஜமஅஹு வ குர்ஆனஹு. அது ஓதுவதும் நம் பொறுப்பு தான். குர்ஆனஹு காரி சாப் நான் தான். சும்மா இன்ன அலைனா பயானஹு, அதை பயான் செய்வதும் நான் தான். இப்போ காரியும் நானே, பயான் செய்யக்கூடியவனும் நானே என்ற உணர்வுல நீ நின்றேனா அந்த பயானே அலாதியா வரும். அந்த பயானே பயான் அலாதியா வரும். ஏன்னா அவனை விட்டுரு, நீ என்ன வந்துக்கோ ஃபீல்டில் அவனை இறக்கி விட்டுரு. जो है सबको भूल जाता वो खुदा को याद करता, जो इमाम बन गया उसे फिक्र मुक्तदी है, मुझे याद है तुम्हारी मुझे तुमसे लगी है, कभी मैं सुना रहा हूँ कभी तुमने खुद सुनी है, मैंने माँ सिवा को देखा वहाँ सर बसर है धोखा, मैंने माँ सिवा को देखा वहाँ सर बसर है धोखा, तुम्हें जब भी है पुकारा तुम्हें जब भी है पुकारा, मेरी हर दुआ सुनी है, मुझे याद है तुम्हारी मुझे तुमसे लगी है, कभी मैं सुना मेरी जिंदगी है तुमसे, मेरी जिंदगी में तुम हो. என் ஒட்டுமொத்த வாழ்க்கையே உன்னை கொண்டு தான் நடந்துட்டு இருக்கல்ல. என் ஒட்டுமொத்த வாழ்க்கையிலே அங்கங்க நீ தான் வந்துட்டு இருக்கிற, நீ தான் வழி நடத்திட்டு இருக்கிற, நீ இப்படி கொண்டு வந்திருக்க, நீ தான் கொண்டு வந்திருக்கிற. मेरी जिंदगी है तुमसे, मेरी जिंदगी में तुम हो, मेरी जिंदगी है तुमसे, मेरी जिंदगी में तुम हो, जो तुम्हारी याद में हूँ, जो तुम्हारी याद में यही ज़ौक़ जिंदगी है. என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், ஒரு இனிமை, ஒரு சுவை இருந்தால் ரொம்ப ஒரு நினைவில் தான் இருக்கு. காசுலையோ பணத்திலையோ மனைவியிலையோ பிள்ளைகளையோ உடையிலையோ ஒரு சாப்பாட்டிலையோ எதுலேயுமே ஒரு இன்பம் இல்லை. ரொம்ப எது இருந்தாலும் நீ கல்வியில் வரும்போது ஒரு இன்பம் வருது. நீ என்னோடு இல்லாமல் நான் உயர்ந்த உணவை உண்டாலும் எனக்கு டேஸ்டாக இருக்கிறது இல்லை. நீ என் கூட இருக்கும்போது ஒரு பழைய சோறை சாப்பிட்டாலும் பேரானந்தமாக இருக்கும். உயர்ந்த ஆடை நீ இல்லாமல் உடுத்தினா எனக்கு இன்பம் இல்லை. கிழிஞ்சு போன ஆடை எஜமான பார்த்து ஷூ செஞ்சு கொடுத்தேன்.
அவ்வளோ பேரின்பமா இருக்கும். உயர்ந்த மாளிகையும் நீ இல்லாமல் எங்களுக்கு இன்பம் இல்லை. குடிசையோ, சின்ன வீடோ, வாடகை வீடோ, சின்ன குடிசையோ, டென்ட்டோ, நீ என் கூட இருக்கும் போது பேர் ஆனந்தமாக இருக்கு. இதுமா சொல்கிறாங்க, ஆமிர் நாயத்தில் தரஜாவெல்லாம் உயர்த்துவானாங்க. அவங்க குலாம்களாக எல்லாம் நம்ம ஆக்கி அள்ளுவாங்க. சொர்க்கத்தில் அவங்க இருக்கிற பாக்கியத்தை எல்லாம் கொடுப்பானாங்க. जो तुम्हारी याद में हूँ, जो तुम्हारी याद में हूँ, यही ज़ौक़ ज़िंदगी है. जो तुम्हारी याद में हूँ, यही ज़ौक़ ज़िंदगी. வாழ்க்கையில் இனிமே வேற என்னங்க? எதுலையுமே இனிமே அதே இன்பத்தில் இரு. அல்லாஹ்வின் நினைவு தான் இன்பம். அந்த இன்பம் வந்துச்சுன்னா சக்கராத்தில் ஒரு பக்கம் ஒவ்வொருத்தரும் அழுதுட்டு உட்காந்துருப்பாங்க, நீ போறேன்னு. மலக்குகள் உயிரை வாங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இவர் ஸௌक़ே ஸிந்தகியில் இருப்பார். எஜமான்ட்ட பேசி ரசிச்சு சொக்கி மகிழ்ந்துட்டு இருப்பார். जो तुम्हारी याद में यही ज़ौक़े ज़िंदगी है, मुझे याद है तुम्हारी. இதெல்லாம் அப்படி சொல்றேன். பைத்தில் இன்னொரு இடத்துல சொல்றாங்க, ஜி ஹாஃபிஸா இங்கே வா, இதில் பெருமை அடிக்கிற. अजिया हाफिजा इधर आ, तेरे हिफ्ज़ क्या बताऊं. 6666 की ही रट तुझे लगी है. 6666 6666. திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிற கலாமை பிடிச்சிட்டு களிமை விட்டுட்டேன். இதையே சொல்லி 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 வாழ்க்கையை ஓட்டிட்ட. விளைஞ்சு அதே பெருமை எடுத்துக்கொண்டாய். கலாமை பிடிச்சிட்ட களிமை விட்டுட்டியாப்பா, மௌலா விட்டுட்டியே. விளைஞ்சுக்கலாம். நீ களிமை விட்ட ஒரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பத்தாதா? ஆஷிகளுக்கு மயக்கப்பட்டு வந்துருவான், சுத்துவான். ரப்பில் ஆலமீன்ல மயக்கப்பட்டு வந்துருவான். மௌலா பக்கம் சேர்த்து வைக்கதான் இந்த கலாம். இதை பிடிச்சிக்கிட்டான், கலாம் பிடிச்சிட்டான், களிமை விட்டான். 6666 की ही रट तुझे लगी. அவங்க அப்படி, இவங்க எப்படி, நீங்க எப்படி, உங்க பாடு எப்படின்னு கேள்வி கேட்பீங்களே. நான் சொல்றேன் என் பாடு. मेरी शान आशिकाना, मेरी शान आशिकाना, मेरी चाल आजिजाना. என்னுடைய ஷான் என்ன தெரியுமா? என்னுடைய ஒருத்தருக்கும் ஒரு ஷான், ஒருத்தருக்கும் ஒரு தன்மை. என் தன்மை ஆஷிகானா. உன் காதல் இருக்கல்ல, வேற எதுவும் என்கிட்ட இல்லை. அல்லாட்ட வாங்குற முறை சால்னு தந்திரம் என்ன தெரியுமா? ஒண்ணுமே இல்லை. நீ கொடுக்கறதை வாங்க கூட தகுதி என்கிட்ட கொட்டுறாவே இல்லை. சோறு போடு அல்லான்னு கொட்டுறா வச்சிருக்கணுமா இல்லையா? பிச்சை எடுக்கிறதுக்கு பிச்சை பாத்திரமே இல்லாத பைத்தியக்காரன் நான். இவர் இதான் தீத்தி ஒண்ணு விடு. मेरे शान आशिकाना, मेरे चाल आजिजाना, मेरे शान आशिकाना, मेरे चाल आजिजाना. मैं उन्हीं का हूँ दीवाना, मैं उन्हीं का हूँ दीवाना. ये मैं उन्हीं का हूँ दीवाना, ये अदाए आखिरी है. இந்த அதான்னு சொன்னா இந்த வித்தையே வேற விதமான வித்தைட்டா. ये अदाए आखिरी है. वाह 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 जी. इधर मैं சொல்றாங்க, ये नमाज में भी उनको नहीं पा सकेगा जाहिद. வானாலாம் தொழுக 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 5 வக்கத்து சரி ஒருத்தங்க 12 வக்கத்து தொழுக தொழுறான் ஒரு நாளைக்கு. எதுங்க 12 வக்கத்து? தஹஜ்ஜுத், அவ்வாபின், லுஹா, அதெல்லாம் சேர்த்துக்கிறது. அவ்வாபின், அப்புறம் இஷ்ராக்கு எல்லாம் சேர்த்து மொத்தம் 12 வக்கத்து தொழுக தொழுக்காரு இப்போ அப்படிங்கிறாரு அவர். அதான் செய்யலாம். இந்த தொழுகையை ஒன்று அல்லாஹ்வுக்கு சேர்த்து வைக்குமா? இர்ஃபான் இல்லாமல், இறைஞானம் இல்லாமல். ये नमाज में भी उनको नहीं पा सकेगा जाहिद. ये नमाज बन के पर्दा तेरी बीच में पड़ी है. ये नमाज बन के पर्दा तेरी बीच में पड़ी. இந்த தொழுகை ஹக்கோடு சேர்த்து வைக்கிறது உன்னைய. வஸ்ஜுது வக்தரிப், சஜிதா செய், அவனோட கலந்துரு, சேர்ந்துரு, ஒன்றிரு அவனோட. அதுக்கு தொழுக. நான் தொழுதேன், நான் அல்லாஹ்வுக்கு தொழுகிறேன். அல்லாஹு அக்பர். நீ ஒன்று, அல்லாஹ் ஒன்று, தொழுக ஒன்று, 3 ஆயிடுச்சு. ரெண்டே ஷிர்கு பை, மொத்தம் 3 நிற்குது. தொழுகையே ஒன்னே அல்லாஹ்வுக்கு தடுக்கக்கூடியது ஆயிடுச்சுங்கிறாங்க.
அதனால எஜமா சொல்கிறாங்க, எனக்கு இபாதத்துகள்லையும் ஒரு மனசு லயிக்க மாட்டேங்குது. ரியாலாத்து தரீக்கத்துல பயிற்சிகள் அதுலேயும் லயிக்க மாட்டேங்குது. ஒன்றே ஒன்று லைக்குது, சதா ஒன்று நினைக்கிறதே ஆசையாக. உண்மையில் கொண்ட காதல் இருக்கு எனக்கு, அது ஒன்று தான் ரொம்ப எனக்கு நல்லா இருக்குதுப்பா. ந இபாதத்தே ஆத்தி ந ரியாஸத்தே பாத்தி ந இபாதத்தே ஆத்தி. தொழுகிறேன் கடலுக்கு, ஆனால் மனசு லைக்க மாட்டேன் உன் நினைவு இல்லாமல். ந இபாதத்தே ஆத்தி ந ரியாஸத்தே பாத்தி मुझे उनकी याद आती मुझे उनकी याद आती यही मेरी बंदगी है मुझे याद है तुम्हारी मुझे तुमसे लगी है. அழகா கவிதை படிச்சுட்டே வந்து கடைசியாக சொல்கிறாங்க, நானாக கவிதை எழுதுன்னு நினச்சிங்க, நான் கவிஞனும் அல்ல, எனக்கு கவிதை எழுதவும் வரவே வராது. இந்த கவிதை நான் எழுதலை. नम शायरी के लायक नम शायरी के लायक नम शायरों में दाखिल. நான் கவிஞர்கள் பட்டியலில் உள்ளவனும் அல்ல, கவிதை எனக்கு வராது. नम शायरी के लायक नम शायरों में दाखिल मैं लिखाया जा रहा हूँ मैं लिखाया जा रहा. எழுத வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். கவி அச்சம் இதமாக எழுத வச்சுக்கிட்டு இருக்காங்க. மை लिखाया जा रहा हूँ यही मेरी शायरी है मुझे याद है तुम्हारी मुझे तुमसे लगी है. ये तअय्युनात आलम ये तअय्युनात आलम कोई शक्ल हो या आदम. आदमिया இருக்கட்டும், எந்த உருவமா இருக்கட்டும். ये तअय्युनात आलम कोई शक्ल हो या आदम वही एक हकीकत इनमें वही एक हकीकत इनमें बलिबास ज़ाहिरी है. ज़ाहिरी आड़े उन्नதான் इतने वही एक हकीकत इनमें बलिबास ज़ाहिरी है मुझे याद है तुम्हारी. कहीं साज में भी तुम हो कहीं साज में है तू ही कहीं साज में है तू. साजना उयर्ந்தது साधना சாதாரணத்தின் சாதாரணமானது. कहीं साज में है तू ही कहीं साज में है तू ही मैं जहाँ जहाँ भी देखूं मैं जहाँ जहाँ भी देखूं तेरी शान एक नहीं है मुझे याद है तुम्हारी. मैं कहाँ कहाँ भी देखूं तेरी शान एक नहीं है मुझे याद है तुम्हारी मुझे तुमसे लगी है. कहीं लहने दाऊदी है कहीं लहने दाऊदी है कहीं हुस्न यूसुफी है कहीं लहने दाऊदी तेरा हुस्न यूसुफी तेरा कहीं लहने दाऊदी है कहीं हुस्न यूसुफी है कहीं लहने दाऊदी है कहीं हुस्न यूसुफी है कहीं तूर पर कलीमी कहीं तूर पर कलीम कहीं मकरे सामिरी है कहीं तूर पर कलीमी कहीं मकरे सामिरी मुझे याद है तुम्हारी. இதெல்லாம் தர்ஜுமா செய்ய மாட்டேன் பாய், நீங்களே விளங்கிய. कहीं तूर पर कलीमी कहीं मकरे सामिरी है मुझे याद है तुम्हारी. वाह वाह वाह, सुभान अल्लाह सुभान अल्लाह.
வா 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 இதுமா பாட்டை பாடிக்கிட்டே இருக்கலாம் போல் தெரியுது. பயமாக வேறு இருக்குது. நீங்கள் அஹதுல் உஜூதை விளங்காமல் தப்பாக விளங்கிங்களோன்னு பயமாக வேறு இருக்குது. சப்ஜெக்ட் வந்துடுவோம். இப்போ எங்கே வந்துச்சுங்களா? எங்கே பேசிகிட்டு இருந்தோம்? பை ஃபஅஸா ரப்பி அன் யு'தியனி கைரம் மின் ஜன்னதிக வ யுர்ஸில அலைஹா ஹுஸ்பானம் மினஸ் ஸமாஇ ஃபதுஸ்பிஹ ஸஈதன் ஸலகா அவ் யுஸ்பிஹ மாஉஹா கௌரன். இந்த தோட்டத்தை பெருமையாக கருதுகிறாயே, தோட்டத்திற்கு வரக்கூடிய தண்ணீரை அல்லாஹ் தஆலா ஒரு நொடியில் இல்லாமல் ஆக்கினா எங்கே போவ நீ? வலன் தஸ்ததிஅலு தலபா. துனியா முழுசும் தேடினாலும் அல்லாஹ் கொடுக்காம தண்ணி ஒன்று கிடைக்காது. இப்போ வருவாய் எப்படி இன்கம்மை கட் பண்ண முடியும்? அல்லாஹ் நினச்சான்னு சொன்னான். தண்ணி கட் பண்ணலான்னு வியாபாரத்துடைய மூலதனத்தை கட் பண்ணி அல்லாஹ் தஆலா அப்படின்னு அவர் சொன்னார். அவன் பெருமை அடித்தான், தௌபா செய்யலை. ஒட்டுமொத்த அவனுடைய செல்வத்தை அல்லாஹ் தஆலா பிடிச்சான். ஒரே நாளில் இரவோடு இரவாக அழிச்சிட்டான். அடுத்த நாள் காலையில் இருந்து தன் கைகளை புரட்டினான், கையை பிசைந்து கொண்டிருந்தான். யுகல்லிபு கஃபைஹி அலாமா அன்ஃபக ஃபிஹா வஹிய காவியத்துன் அலா உரூஷிஹா. விளைஞ்சுங்களா? மொத்த சொத்தும் அழிஞ்சு போச்சு. எல்லாமே எல்லா செடி கொடிகளும் அழிஞ்சு எரிஞ்சு கரிஞ்சு போச்சு. கையை பிசைந்து கொண்டு போயிடுச்சே அப்படி சொல்லாமல் அவன் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கூலு அல்லாஹ் சொன்னான், யாரைத்தனி லம் முஷ்ரிக் பி ரப்பி அஹதா. என் ரப்போடு யாரையும் இணை வைக்காது இருந்திருக்க வேண்டுமே. இணை வைப்புக்கு தண்டனை தான் இது. ஷிர்கின் தண்டனை தான் அழிச்சு போச்சு. அல்லாஹ் உனக்கு காசு கொடுத்தான், காசு என்னதுன்னு நினச்ச தண்டனை பிடுங்கிட்டான். தோட்டம் கொடுத்தான், என்னதுன்னு நினச்ச பிடுங்கிட்டான். வியாபாரம் கொடுத்தான், என்னது நினச்ச அல்லாஹ் பிடுங்கிட்டான். யாரைத்தனி லம் முஷ்ரிக் பி ரப்பி அஹதா வலம் தகுல்லோ ஃபேத்துன் யன்சுரூனஹு. அங்கே அவனுக்கு உதவி செய்வதற்கு எந்த படையும் காத்திருக்கவில்லை. இந்தூனில்லை அல்லாஹ்வை என்று. உமாக்கான முன்தசிரா, யாராலும் அவனுக்கு உதவி செய்யவும் படவும் இல்லை. குனாலிக்கல் வலாயத்துல் இல்லாஹில் ஹக்கு. அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் அங்கே அனைத்து அதிகாரம் சொந்தமாக இருக்கும். ஹைரன் சவாபம் ஹைருன் உகுபா. பை அது எதுக்கு சொல்ல வந்தேன்? ஷிர்கு இதுதான் எல்லா பாவங்களுக்கும் மூலம். தௌஹீத் எல்லா நன்மைகளுக்கும் மூலம். ஆகவே நீங்கள் தௌஹீதை பிடித்துக் கொள்ளுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹை பிடித்துக் கொள்ளுங்கள், எல்லா நன்மைகளும் உங்களிடத்தில் வரும். ஷிர்கு கல்புக்கு உள்ளே இருந்துச்சுன்னா எல்லா பாவங்களும் வந்து குடி வரும். என்னச்சுன்னா இது சம்பந்தமாக இன்னும் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. தௌஹீது ஷிர்கை பற்றி என்ன செய்யலாம்? டைம் ஆச்சு, சொல்லாமல் நாளைக்கு சொல்லலாம். இதே சப்ஜெக்ட் என்ன செய்யலாம்? டைம் ஆச்சா? டைம் முடிஞ்சு என்ன சொல்லுங்க? நாளைக்கு சொல்லுமா? சரி, அல்ல நாடி தான் ஜி நீங்கள் சொல்ல. நீங்கள் சொல்கிறீங்க இப்போ சொல்லுவோம், நாளைக்கு சொல்லுவேன். இன்னும் 1 மணி நேரம் ஓடும், பரவாயில்லையா? சப்ஜெக்ட் தலைப்பு என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் இருந்தால் எல்லா நன்மைகளும் உன்கிட்ட குடி வந்துடும். ஷிர்க் இருந்தால் எல்லா பாவங்களும் குடி வந்துடும். இதுதான் இந்த சப்ஜெக்டுடைய தலைப்பு. இதை இன்றைக்கி சொல்லியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் இதனுடைய தொடரை நாளைக்கும் கேட்போம். ஞாபகப்படுத்துங்க, வேறு பக்கம் சிந்தனை போகாமல் பார்த்துக்குங்க. அல்லாஹ் தஆலா இதை முழுமையாக அறிந்து விளங்கி கலிமாவுடைய ஆஷியீன்களாக நம்மை ஆக்குவானாக. கலிமாவை விளங்கி அதை மக்களுக்கு சொல்பவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ் இங்கேயும் கபரிலும் சொர்க்கத்திலும் அல்லாஹ் மஹ்ஷரிலும் நம்மை ஆக்குவானாக. கலிமாவை முழங்குவதற்கு அல்லாஹ் நமக்கு ஒரு மர்க்கஸை உண்டாக்கி தருவானாக. சொந்த பில்டிங் இந்த மரசாவுக்கு அல்லாஹ் கொடுப்பானாக. கியாமத் நாள் வரை அது மர்க்கஸை கலிமாவாக ஆக்கி, கலிமா சிட்டியாக ஆக்கி, லா இலாஹ இல்லல்லாஹ் சிட்டியாக ஆக்கி உலகமெங்கும் அங்கிருந்து கலிமாவை அல்லாஹ் தஆலா கொண்டு செல்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.